ஹலோ நண்பா, என்னப்பா புது அனிமியா எடுத்திருக்கீங்களா? யாரும் கோவப்படாதீங்க. இது ஒரு மூவி மாரி தான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த அனிமி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம எமால்டிட்டி அனிமில இப்போ கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்காக இதை பண்ணிடாம. ஏன்னா முழுசா வீடியோ பார்த்துருக்கேன். எப்போ வேணா காப்பிரைட் வந்து எந்த சீனை வேணாலும் டெலீட் பண்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதனால பார்த்துருங்கப்பா. அதுவும் இல்லாம இப்ப நம்ம பார்க்க போற அனிமியோட பேர் சொல்லவே இல்லையே. லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலார்ட் பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இப்போ எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஏன்னா ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல பயங்கரமான தண்டல் நடக்குது. இது ஒரு எமன்லி இல்லையா? இந்த இடத்துல தான் பயங்கரமான தண்டல்ஸ் அடிச்சிட்டு இருக்கு. அப்ப வேகமா ஒருத்த பறந்து வந்துட்டு இருக்கான். அப்ப ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என் அண்ணன் இருப்பான்னு நினைக்கிறேங்கிற மாதிரி மேல பறந்துட்டு இருந்தா அப்படி கீழே வரா. இது ஒரு எமன்லி கேட். அங்க வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் வெளில வாங்க, நான் தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு எந்த ஒரு ரிப்ளே வரல. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஷேடோ மாதிரி ஒண்ணு பாக்குறான். என்ன இவ்வளவு பெரிய ஷேடோல அண்ணன் இருக்காருங்கிற மாதிரி. அப்ப சடனா ஒரு அட்டாக் பின்ன லேட் வந்து அட்டாக் பண்ணுது. அப்ப இந்த அட்டாக்கால இவன் தள்ளி போய் விழுறான். அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து பயங்கரமா இவனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவன் ட்ரெஸ் எல்லாம் கோல்டன் ஆரம்பரா இருக்கு. அவன் அட்டாக் எல்லாம் இவனால தாக்கு பிடிக்கவே முடியல. இவனை முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு தெரியல இவனுக்கு ஒரு பஞ்ச் வச்சு அப்படியே கீழே தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் பயங்கரமா கீழே போய் விழுறான். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா மல்டிபிள் பஞ்சஸ் சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச் வைக்க வராரு. அப்ப சடனா அவன் என்ன சொல்றான்னா அவங்க தம்பிங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அந்த பவரை அப்படியே டிஸ்ட்ரைப் பண்ணிடுறாரு. ஆனா ஒரு ரிஃப்ரெஷ்லாம் இவன் தள்ளி போய் விழுறான். அப்ப இந்த கோல்டன் ஆர்மர் போட்டவர் வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கோல்டன் ஆர்மர் போட்டவர் தானே நம்ம ஹீரோ. அப்ப அவரோட தம்பி இருக்கான்ல, அவ என்ன சொல்றா, நீங்க சாவர என் கண்ணால் பார்க்க சொல்றீங்களா? உங்களை நீங்களே கொண்டுக்க போறீங்களா? அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றா, என்ன நானே கொண்டுக்க போறேன் உனக்கு கேஸ் சொன்னா. என்னோட சாவே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். என்னோட பேரறிவில் நான் தப்பிக்கிறதுக்கு அந்த வழியை நான் தேடிட்டு இருக்கேன். அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தண்டர் ஒட்டி ஒரு அட்டாக் பண்ண வருது. ஆனா அவர் தம்பியை காப்பான்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு அந்த தண்டர் அட்டாக்கை ஈஸியாவே சமாளிச்சிடுறாரு இவரு. கீழே உள்ள தம்பி என்ன சொல்றா, ஆனா வேற என்ன வழி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. நீங்க தான் பிசிக்கல் சுப்ரீம் லார்ட், அதுவும் இல்லாம 9 மாஸ்டர்ஸ்ல நீங்களும் ஒரு ஆள். உங்களால எப்படி இல்லைன்னு தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்ப என்னோட மரணத்தை என்ன ஏத்துக்க சொல்றியா? அந்த விஷயத்தை மட்டும் நான் என்னைக்கு பண்ண மாட்டேன். இந்த பேரில் விட நான் தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன். அதிக சக்தி அடையிறேன்னா ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். அதை எடுத்த தப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு இப்ப. ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறல்ல, சரி ஓகே என் கூட வா. இந்த பிரபஞ்சத்துல எப்படி சக்திசாலியா வரும்னு உனக்கு நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல இருக்கவங்க யாருக்குமே முதுகு எலும்பே இல்லை. உனக்கும் அது மாதிரி இல்லைன்னா பயந்துட்டு இங்கே இருங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கிட்ட இருக்கப்போ அவன் தம்பி எனக்கு முதுகு எலும்பு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எமோட்டல் வேல்ட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு டிசபிள்ஸ் தான் உள்ள போடாம சில டிசபிள்ஸ் தடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜூனியர் வந்துட்டு நாங்க சீனியர்ஸை மீறி உள்ள போக முடியுமா? அதுவும் மாஸ்டரை போய் பார்க்கணும் ஆசைப்படுறேன். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் என்ன சொல்றான்னா, எல்லாருமே சவுண்டா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க கேட்டுட்டு இருக்கான். அந்த புள்ளி என்ன பண்றாரு, அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து எல்லாருமே ஒண்ணா என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் எனக்கு சமானம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த வேகமா ஒருத்த வந்து வெளில வந்து விழுவுறான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களால தள்ளி போயிடலாம. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொருத்த என்ன சொல்றான்னா, அந்த புள்ளி கேங் நீ இருக்கிற இப்படி பண்ணிட்டு இருக்க, அதாவது ரூஃபு கிழிச்சிட்டு உள்ள வந்திருக்க, பைத்தியக்காரத்தனமா வந்து வெளியும் வந்திருக்க, எல்லாம் ஒரு அசிங்கமா இல்லையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க இந்த வண்டியோட மன்னிச்சு கிளம்ப இந்த இடத்த விட்டு அதெல்லாம் கேட்டு கீழே வந்து கிடக்குறான். இவனோட பேச்சான். அவன் என்ன சொல்றான், நீங்க மன்னிக்கலாம் ஒரு விஷயம் இருக்கட்டும், நீங்க உங்க டவுசர் கழட்டிட்டு விட்டாரு வேணாம் உங்களுக்கு. அதுக்கு ஏன் டவுசர் சுத்தி இருக்கவங்க மறைச்சிட்டு இருக்காங்க, சுத்தி இருக்கவங்க சிரிக்காங்க. எவ்வளவு தெரியும் என்ன இப்படி பண்ணி அவனை பிடிக்கணும். எல்லாரும் பிடிச்சவங்க தள்ளி விட்டு முன்னாடி போகணும் பாக்குறா. அப்ப சரணவத்தை வந்து உடச்சி இவனை தள்ளி விட்டு அவன் சட்டையை பிடிச்சி எவ்வளவு தெரியும் அப்படி பண்ணி போய் அடிக்க போறா. அப்ப சரணவத்தை வராது. அவரை பார்த்தா எல்லாருமே மரியாதை செலுத்தாங்க. இவதான் இந்த இடத்துக்கு சீப். நிப்பாட்டு வர மாட்டா அடிக்கிறதா அடிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையா அடிங்க. அவ்வளவு நம்ம சாமில வராது. அரைக்கிறதுக்கு அப்புறம் அடிச்சுட்டா போச்சு பொறுமையாங்கிற மாதிரி அடிக்க போறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ஓடி போக ஆரம்பிக்கிறான். அப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தள்ளி விட்டு ஓரான் அவனை பிடிக்கணுங்கிற பேர் சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே அவனை சுத்தி வந்துட்டு இருக்கான். இவனு ஈஸியாவே முன்னே வரவங்கள தாண்டி அப்படியே ஓடி போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது நம்ம ஹீரோ தான். அவன் என்ன சொல்றான், இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கான். இவன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் தம்பி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அண்ணா இது என்ன இடம்னா, இந்த இடத்துல மல்டிவர்ஸ் மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் உங்களை மாதிரியே இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ, நீ சொல்றது ரைட் தான், இது ரொம்ப வீடா இருக்கும், இது மல்டிவர்ஸ் மாதிரி, இது என்னோட மனத ரிலேம்ல இருக்க என்னோட வேரியன்ஸ், இவங்க உள்ள ஒரு ஆள் தான் எனக்கான சூட்டபிளா இருப்பான். அது யாரும் நான் கண்டுபிடிக்கிற தேடிட்டு இருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் தம்பி, அண்ணா இப்படிலாம் பண்ணா சரியா இருக்கும்னு தோணுது அவங்களுக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை, இதுல ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த ரிலேம்ல நான் போய் மிங்கில் ஆக போறேன். என் பேரறிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழிங்கிற மாதிரி அவனோட வேரியண்ட்டை தேடிட்டு இருக்கான். அவன் பாடியை அவனோட சுவிட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லா வேரியன்ட்ஸையும் அவன் பார்த்துட்டு இருக்கான். இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, எத்தனை ரிலேம் பார்த்தா கூட எனக்கு சூட்டபிளான ஒருத்தர் கிடைக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான். அப்ப தம்பி என்ன சொல்றானா, அண்ணா இப்ப நான் உங்களுக்காக என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்கறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நான் இந்த வேரியன்ட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு சூட்டபிளான ஒருத்தரை தேடி அவனோட பாடி
ஜாலியா மிங்கிள் பண்ண போறேன். அதுவரை இந்த இடத்துக்கு வேற யாராவது வந்தாங்கன்னா நீ பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆனா கேர்ஃபுல்லா போங்கங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் என் பேரழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி இது ஒண்ணுதான். இதை நான் பண்ணா மட்டும் நான் என் அழிவிலிருந்து நான் தப்பிக்க முடியும். எனக்கான வீரியன் நீ எங்கடா இருக்க? உன்னை தேடி நான் வரேன்னு சொல்லிட்டு மல்டிவர்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுறான். ஒவ்வொரு இடத்துக்கு என்ட்ரி ஆகிட்டு இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒவ்வொரு ரிலேமுக்கா போயிட்டு இருக்கான். இவன் போயிட்டு இருக்கும்போது கடைசியா ஹியூமன் ரிலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிலேம்ல இருக்க ஆளும் எனக்கு சூட் ஆக மாட்டான், இந்த இடமும் எனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த ரிலேம் ஓப்பன் பண்ணி அதாவது மல்டிவர்ஸ்குள்ள என்ட்ரி ஆகி இன்னொரு இடத்துக்கு வரா. இந்த இடத்துல யாருமே இல்லை. சரி ஓகே அடுத்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அடுத்த ஓப்பன் பண்ணி அவனும் போறான். அந்த இடத்துல சுழல் காட்டு மட்டும் தான் இருக்கு, ஆளு நிலை இல்லை. ஏதாவது பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல எவனும் இல்லை, இதனால நம்பவே முடியலங்கிறவன் அடுத்த ஓப்பன் பண்ணுவான். உள்ள போலன்னு நினைக்கிறேன், பின்னால இருந்து ஒரு ஸ்வாட் ஒன்று அட்டாக் பண்ணு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தள்ளி போயிடுறான். தள்ளி போனதுக்கு அப்புறம் அவனோட இடத்துக்கு வந்துட்டு யாரு ஏன் இடத்துக்குள்ள வந்திருக்காங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப அங்க இருக்கவன் ஒன்னு அழிக்கிறதுக்காக வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் என் தம்பியை வேற பிடிச்சி வச்சிருக்கீங்க, அப்போ அவன் தம்பியை தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஒன்னு அழிக்கிறதுக்கான வழி எங்களுக்கு கிடைச்சிச்சு, டிவைன் சோர்ட் எங்க கையில இருக்கு. நம்ம என்ன சொல்றேன்னா நீங்க 2 பேரும் சுப்ரீம் மாஸ்டர் தானே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சொல்றாங்க எங்களுக்கான வாய்ப்புக்காக நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தான் எங்களுக்கு கிடைச்சிரு. டிவைன் சோர்ட் இருக்கு, உன்னோட பேரழிவுக்கு நாங்க தான் காரணமா இருப்போம்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ நீங்க 2 பேரும் என்னோட பேரழிவு இருந்தா அப்ப அந்த அழிவை நான் அழிக்க போறேங்க சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டை நடக்குது. அதாவது நம்ம ஹீரோ தனியா சண்டை போட்டுட்டு இருக்கா, அதே சமயத்துல இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பையனா இவங்க மல்டிபிள் அட்டாக் பண்றாங்க. ஒவ்வொரு வாட்டி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஈஸியாவே டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த மல்டிவர்ஸ்குள்ள என்ட்ரி ஆகி அப்படியே தப்பிக்க ட்ரை பண்றான். அதை பார்த்து அந்த பொண்ணு கடுப்பாய் நிக்கிறா. அப்ப அந்த பக்கத்துல இருக்க பையன் வந்து என்ன சொல்றேன்னா எதுக்கு வெயிட் பண்ற, நீ ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு இடத்துக்கு போறேன், இந்த இடத்துல இருக்கான்னு பார்த்து அழிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறான். அந்த இடத்துல ஒரு பையன் ஒருத்தர் சொன்னல அவன் அந்த இடத்துக்கு வர. அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா நீ பிசிக்கல் சுப்ரீம் லார்டு, உன்னை அழிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? என்ன சொல்றானா நீ தனியா வந்து என்ன அழிக்க போறதுன்னா அது முட்டாள் தரங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க பின்னாடியே ஒரு பொண்ணு வந்து தனியா இருக்கும் நீ அது சொன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னு அழிக்க போறோம். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொன்னா நீங்களும் சுப்ரீம் லார்ட் நானும் சுப்ரீம் லார்ட் தான், ஆனா இது சின்ன புள்ள விளையாட்டு இல்ல, நான் உங்க எல்லாரையுமே ஈஸியா அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஃபயர் அட்டாக் பண்ணலாம். அல்லது இவங்க ப்ரொடக்ஷன் சீட் போட்டு தப்பிச்சிட்டாங்க. சுட்டி இடமே நெருப்பா இருக்கறனால எந்த இடத்துக்கு போனா நம்ம ஹீரோ தெரியல. அப்போ மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவும் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். அப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோ போற ஒரு இடத்த பார்த்துட்டு இவ போக ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு இவனும் ஒரு இடத்துக்குள்ள போயிடுறான். இவன் போன இடத்துல ஒரு டிராப் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் அங்க இருக்கிற செடிங்களுக்கு எல்லாம் உயிர் வண்டி இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது. அங்க இருக்கிற எல்லா செடியையும் சமாளிச்சுட்டு இவனும் சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவனோட கைகள் எல்லாம் கட்டி போட்டு ஒன்னு பிடிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அந்த இடத்துல வந்து இவனை அட்டாக் பண்ணி தள்ளி விடுறான். அல்ல அவன் கீழே வந்துட்டு இருக்க மாதிரி அந்த செடியில ஒன்று கடிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த போன காட்டினா ஒரு சுழல் காட்டுக்குள்ளே இவன் மாண்டிருக்கா. அந்த இடத்துல எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி இருக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்றான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாஞ்சு போயிடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் இந்த இடத்துல இருக்கானே தெரியல. ஹீரோ வந்து இவன் பின்னாடி வந்து நிக்கிறான். அதை கவனிச்சதுக்கு அப்புறம் இவனும் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் நம்ம ஹீரோ என்ன பண்றாரா டோட்டல் கிளியர் பண்ணி திரும்பி இவளுக்கே வர மாதிரி செட் பண்றான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவள என்ன அட்டாக் தடுக்க இவ தள்ளி போய் விழுறா. அதுக்கப்புறம் இன்னும் போட்டு கிரியேட் பண்ணி அவளை வேற ஒரு டைமென்ஷன் கூப்பிட்டு போறா. அதுக்கப்புறம் மல்டிபிள் டைமென்ஷன் மாட்டி இவளை அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு டைமென்ஷன்ல இவளை கீழே தள்ளி விட்டு அடிச்சு கீழே விழுவுறா. அப்ப அவ இன்றைக்கும் போது நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டப்ப கூட இப்படி நீ பண்ணதே இல்லை, ஒரு வாட்டி கூட என்ன அட்டாக் பண்ணதே இல்லை, ஆனா நீ இப்ப இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்லனா அதெல்லாம் ஒரு பழைய காலம் கூட சொல்லலாம். அப்ப நம்ம எல்லாருமே சண்டை போட்டோம், சீண்டிய நேரத்துல பேட்டில் கிரவுண்ட்ல சாகலான்னு கூட முடிவு எடுத்திருந்தோம், ஆனா அது எல்லாத்தையுமே நீ இப்ப மாட்டிட்ட. அதை கேட்டு இந்த பொண்ணு என்ன சொல்றனா சரி ஓகே இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போடலாம், யார் உயிரோ இருக்கான்னு பார்ப்போம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பையனை வந்துடுறான் ஒரு இடத்துக்கு. அவன் 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் மாறி டைமென்ஷன் மாறி போயிட்டு இருக்கான். இவங்களுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. மல்டிபிளே அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம ஹீரோட தம்பி பார்த்துட்டு அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கானே புள்ள, இவங்க கூட எவ்வளவு மேலே பேட்டில் பண்ணிட்டே இருக்க போறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களும் அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்கள்ட்ட இவன்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்காங்க, நமக்கு டிராப் எங்க வேணா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைமேஜ்ல சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க எங்க இருக்கானே தெரியல. அப்ப சடனா ஒரு சத்தம் கேட்குது. அது கவனிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி வந்து நம்ம ஹீரோ இவங்களை அட்டாக் பண்ண மாதிரி வரான். அதுக்கப்புறம் சேனலா காட்டுறாங்க, அவனும் பயங்கரமா ஓடி வந்துட்டு இருக்கான். தௌசண்ட் தூக்கிட்டு பின்னாடி இந்த டிசபிள்ஸ் தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இவனும் முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் என் தௌசண்ட் தராங்கிற மாதிரி அந்த புள்ளி கேட்டுட்டு இருக்கா, அதான் தர முடியாதுங்கிற மாதிரி இந்த சேனல் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. அப்ப அந்த புள்ளி இருக்கால அவன்
என்ன பண்ணானா ஒரு பவரை வெளில எடுக்கிறான். அந்த பவர் பால் மாதிரி இருக்கு, அதை தூக்கி அப்படியே எரியுதா, அது ஒரு பூச்சி மாதிரி வாரி இவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு நம்ம சானை ஈஸியாவே தப்பிச்சிடுறான். அந்த பூச்சை பார்க்கலான்னு பார்த்தா அங்க ஒரு செடி மாதிரி வந்து அதை நம்ம ஹீரோவை காப்பாத்திடுற அந்த இடத்துல. அப்ப நம்ம சானை ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப அதை பார்த்துட்டு புள்ளி முன்னேறி போக பாக்குறான். அப்ப இன்னொரு புள்ளி தடுத்து இது என்ன தெரியுமில்ல, இந்த இடத்துக்குள்ள போனா யாரும் உயிரோட திரும்பி வர முடியாது, இது ஒன்றும் விளையாடுறதுக்கான இடம் இல்லை, இந்த இடத்துல பாய்சன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அதுக்குள்ள போயிட்டு 1000 வேணா உள்ள வாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும் உள்ள போல ட்ரை பண்ணா மத்தவங்கள தடுக்க வேண்டிய அங்க போட்ட செத்து போயிடா. அதை கேட்டதுக்கு சடனா ஒரு கல்லெல்லாம் வந்து இவங்க மல்டிபிள் அட்டாக் பண்றேன். அதை பார்த்துக்கப்ப யாரா எங்களை அட்டாக் பண்றதுக்கு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது கல்லுல சுத்தி முட்டி அடிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கப்ப இந்த இடத்த விட்டு போயிடலாம். அப்ப இந்த புள்ளி என்ன சொல்றான், நான் எப்படி இந்த இடத்த விட்டு போறது, என் டோஸ் தான் வச்சிருக்கேன், அவனை சும்மா விட மாட்டேன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள என்ன போக முடியும், அவனை அப்புறம் பாத்துக்கலாம் கிளம்புனா சொல்றதுக்குள்ள இவன் சுத்தி இருந்தாங்களே அவங்கள ஓட ஆரம்பிக்காங்க. எனக்கு வெயிட் பண்ணா சொல்லிட்டு இவனுங்களை ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சேனல் டவுசர் வேஸ்ட்டுங்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு முன்னே நடக்கிற அப்ப தவுக்கல மாதிரி தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல் இதெல்லாம் ஒரு பணம் இருக்கு, யார் அது இப்படி என்கிட்ட விளையாடுறது. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. நீ எப்படி இதை கண்டுபிடிச்சுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்ன நீ பண்ற ட்ரிக்ல என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா, எங்க செட்லயே நான் தான் டாப் 5ல ஒரு ஆளு தெரியும்ல என்ன பத்தி, உன்னோட பணம் ட்ரிக்ல என்கிட்ட வேலைக்கு வரு என்ன இந்த இடத்துக்கு வந்து என்ன ஜோக் பண்ண வேண்டியா. அதை கேட்ட என்ன பொண்ணு, நான் உன்னை காப்பாத்திருக்கேன், என்ன எப்படி பேசிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரிவர்ல ஒரு நாக்கு மாதிரி வந்து அட்டாக் பண்ண வருது இந்த பொண்ணு. அதை கவனிச்சு நம்ம சேனல் வந்து இந்த பொண்ணை காப்பாத்திட்டான். அதே சமயத்துல அங்க ஒரு தவுக்கல இருந்ததுல அதான் வந்து இந்த நாக்கு வந்து எடுத்துட்டு போயிருது. அதை பார்த்துட்டு என் நோக்கல இதை காப்பாற்றவே கஷ்டப்பட்டேன், தவுக்கெல்லாம் காப்பாற்ற முடியாது. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ ஏன் இப்படி பேசிருக்க, ஃபர்ஸ்ட் உன்னை நான் தான் காப்பாத்தேன், சரி விடு அதெல்லாம் விடு, நம்ம சரக்கு அடிக்கலாங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணு மியூசிக் வாசிட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம சேனல் இடத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம சேனல் என்ன சொல்றான்னா, என் பர்த்டேவை நீயும் எங்க மாஸ்டர் மட்டும் தான் நான் வச்சிருக்கீங்க, வேற யாருக்குமே தெரியாது, மற்றவங்களே என் பர்த்டேக்கு ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தை கொடுத்து கொள்ள பார்ப்பாங்க, ஆனா நீங்க மட்டும் நான் என்கிட்ட அன்பா இருக்கீங்கன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம மாஸ்டர் வர கொள்ள சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரச்சனை வருது. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன மாஸ்டர் ஆபத்துல இருக்காரு, நீ எதை பற்றி கவலைப்படாங்கிற மாதிரி நம்ம சேனல் என்ன சொல்றேன்னா, நான் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், உங்க 2 பேரையும் படை பண்றது என்னோட வேலை தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அந்த மியூசிக் எல்லாம் நிப்பாட்டு வந்து, நீ என்ன பேசிட்டு இருக்க, உன்னை யாரு பார்த்துப்பா. அதுக்கு நம்ம சேனல் என்ன சொல்றேன்னா, என்னோட உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை காப்பாத்துக்கு என்ன வேணா பண்ணுவேங்கிற மாதிரி சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கட்டி பிடிக்கிறா. சுட்டி வெளில என்ன நடக்குதுன்னா இதோ ஒருத்தவங்க சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம சேனல் நோட் பாட்டு, இன்னும் இந்த வெளில ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் வெளில போய் பாக்குறேங்கிற மாதிரி சொல்றான். நீ இந்த வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு, வெளில இருந்தா நடந்தாலும் வெளில வராத. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சரி ஓகே நான் இங்கே இருக்கேன் பத்திரமாங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் சேன் வெளில இன்னமும் நடக்குது, அது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல வெளில போக ஆரம்பிக்கிறா. அப்ப ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை கவனிச்சிருக்க போது நம்ம சேனல் ஒழிஞ்சு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல யார் இருக்கான்னா இவங்களோட முக்கியமான கிளானோட எல்டர் ஒருத்தர் இருக்காரு அந்த இடத்துல. அப்ப இன்னொரு வில்ல போய் காட்டாங்க ஆப்போசிட் கிளானால. அவன் என்ன சொல்றான்னா, நீ இன்னும் அவனை கொல்லாம வச்சிருக்கியா. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நான் சீக்கிரமாவே கொண்டுடுறேன், நீங்க எதை பண்ணி கவலைப்படாதீங்க, அந்த மாஸ்டர் ஓல்டு மாஸ்டர் வேற கொண்டுட்டோம்னா நம்ம அந்த பொசிஷனை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வரும். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் ஸ்வாடு கிளானோட எல்டர். அவன் என்ன சொல்றான்னா, நீ சொல்ற ரைட்டா, நீ பண்ணதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டேனா நமக்கு இந்த உலகம் கட்டுப்படும். அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க அரை இன்னைக்கு மதிக்காம வந்துட்டு போவான், நாளைக்கு காலைல அந்த ஓல்டு மேன் உயிரோடு இருக்க மாட்டான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இது நல்ல விஷயம் தான். அந்த ஸ்வாடு கிளான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஆட்கள் எல்லாமே உன்னை சுட்டி இருப்பாங்க, அவங்கள வச்சு நீ அவனை முடிச்சு விட்டுரு, அதுக்கப்புறம் அந்த கிளானோட லீடரா உன்னை நான் மாத்திடுறேன். சொன்னோன்னே இந்த எல்டர் இருக்கால, அதாவது நம்ம ஹீரோட கிளான்ல இருக்கான், அவன் வண்டி ஏட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இப்ப என்ன சொல்றேன்னா, ஸ்வாட் கிளான் லீடர் அதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு ஒரு பேட்டி இருக்காது, அதாவது அவளை என்ன பண்ண போறோம், ஏன் அப்படி கேட்கலன்னா அவ உடம்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு எமனி ஸ்பிரிச்சுவல் பாடி, அவளோட உடம்போட சக்திகளை உங்களுக்கு கால்குலேட்டே பண்ண முடியாது, அவள் நம்மளுக்கு முக்கியமான ஒரு அவளை கொள்ள எண்ணங்கள் இருந்தா அதை மாத்திக்கோங்க கேட்ட நம்ம சான் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்ப சடனா சத்தம் கேட்டோன்னே அந்த ஸ்வாட்கார் லீடர் என்ன பண்றாருன்னா ஒரு டம்ளர் மாதிரி தூக்கி அடிக்கிறாங்க. அதனால நம்ம சான் அப்படியே கீழே போய் விழுவுறான். அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் யாரோ வந்துருக்காங்க, அவனை பிடிங்க, அவன் எஸ்கேப் ஆகக்கூடாங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனோட பசங்க இருக்காங்களே அவங்க எல்லாம் டிசபிள்ஸ்லாம் வந்து நம்ம சேனல் தப்பி வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பொண்ணு சொன்னதுல ஹீரோயிங்க அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சானை ஒழிஞ்சிக்கிட்டு இவளை இவங்க கண்ணில் பட்டானா இவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, நான் அப்படி பண்ணவே கூடாது, இவனுங்க பின்னாடியே துரத்திட்டு வராங்க, இப்போதைக்கு எனக்கு வழி இல்லை சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட வேற டைரக்ஷன்ல இவன் கூப்பிட்டு போயிடுறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின்னு நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ வேற வழி இல்லை, இவனை யாரோ அட்டாக் பண்ண வராங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்னை காப்பாற்றுக்காக இப்படி பண்ணியிருக்கான். சரி ஓகே, இவனை நான் காப்பாற்றுறதுக்கும் எனக்கு ஒரே ஒரு இதாக இருக்கு,
இன்னொன்று மாஸ்டரை கூட்டு வரதை தவிர வழி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மாஸ்டரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோ அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம தம்பி இருக்காங்க அவன் பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு டைமென்ஷனையும் கூப்பிட்டு போய் அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு ஸ்டோரியில் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடலாம். அதை பார்த்துருக்கப்ப இந்த பையனை உள்ள போய் அட்டாக் பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோ சமாளிக்கவே முடியல. 2 பேரையும் அடி அடின்னு அடிச்சு வெளில தள்ளி விட்டுட்டு இருக்கான். பொண்ணெல்லாம் டோரை உடச்சு விட்டு அப்படியே கீழே போய் பயங்கரமா அடிபட்டு கீழே விழுவுறா. அதே சமயத்தில் இன்னொருத்தர் இருக்கால அவனை தூக்கி போட்டு சாட்டிட்டு இருக்கான். இவனும் சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் ஷார்ட் அவுட் அட்டாக் பண்ணலாம் பார்க்குறான். நம்ம ஹீரோ ஈஸியாவே தப்பிச்சிடறான் இல்லைண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் திரும்பி போயிடுறான். அவன் எங்க இருக்கான்னு தெரியாம இவங்க 2 பேர் குழம்பி போய் இவன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ இவங்களுக்கு மேலேயே வந்து ஒரு பவர் சோர்ஸை எழுதி மல்டிபிளா மாட்டி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரையுமே அடிச்சு அவனோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். அவங்க 2 பேராலும் நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியல. இவங்க எல்லா வாயிலும் ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவன் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களால என்ன ஜெயிக்க முடியும்னு ஆல்ரெடி சொன்னேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் 2 கையிலயும் 2 பவரை வர வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப அந்த இடத்துல இவங்க 2 பேரும் பயந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆக போறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அட்டாக் பண்ணா இல்ல ப்ரொடக்ஷன் ஃபீல்டு போட்டு ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால அந்த கிராவிட்டியை தாங்கவே முடியல. இவங்க எல்லாருமே பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இவங்களோட எனர்ஜி எல்லாம் அப்படியே லோ ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் அவங்களை அழிக்க போற மொத்தமான்னு சொல்லிட்டு திரும்பி கொஞ்சம் எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக்கி இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா யாரோ முதுகுல வந்து குடுத்தாங்க. நம்ம ஹீரோ முதுகுல அந்த பொண்ணு பையனை சிரிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி. சாரி, நான் என்ன மன்னிச்சிடு. உனக்கு கீழே எவ்வளவு நாள் தான் நானும் இருக்கிறேன். நானும் முன்னேறணும்ல. உன்னோட அழிவுக்கு நான் தான் காரணமா பண்ணி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை கீழே தர்றான். நம்ம ஹீரோவை கீழே விழுந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் மல்டிவர்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுதான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ விழுந்துட்டு இருக்கும் போது என் முடிவு இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் இது எல்லாமே என் தம்பிக்காக தான் பண்ணேன். ஆனா என் தம்பி என்னை கொல்ல வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவனுக்காக தான் நான் உயிரோடு இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஏன் இப்படி பண்ணான்? என்னால இதை நம்ப முடியலங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துல நம்ம சேனிங் நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம சேனை அடி அடிச்சு நம்ம சேனை கீழே தள்ளிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவன் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் எனக்கு கரெக்டா இருப்பான்னு தோணுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப நம்ம சேனை பிடிச்சி கொல்ற நிலைமை கொண்டு போயிடறாங்க. நீ கேட்க கூடாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டதா, அதனால இப்போ உன்னை முடிச்சு விட போறோம். உன் சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும் போது சொல்லிட்டு கட்டி எடுத்து அவன் கண்ணுக்கு நேரா வைக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த வேண்டுக்குள்ள போய் நம்ம ஹீரோவோட முறை சுவிட்ச் பண்றான். பயங்கரமான கோல்டன் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அந்த பவர் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளேயே அவன் வந்துடுறான். அப்ப இந்த டிசபிள்ஸ கொள்ள வந்தாங்களா மச்சான, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை கொள்ளுங்கிற மாதிரி சொல்லி திரும்பி அட்டாக் பண்ண வராங்க. ஆனா உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோ வச்ச ஒரே அட்டாக்ல இவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் கிரியேட் பண்றான். அந்த வானத்துல பயங்கரமான கோல்டன் தண்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து சுத்தி இருக்கவங்க மாஸ்டர்ஸ் கூட்டு வர சொல்லாத நம்ம ஹீரோயின் அவெல்லாம் பார்த்து இந்த இடத்துல என்ன நடக்குது, பயங்கரமான சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துருக்கப்ப இங்க இருக்கிற அங்க ஒரு சட்டை கேட்குறது சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சேனை பார்த்தா இவன் உடம்புல இவன் போனதால ஹீரோ போனதால இவன் கான்சியஸ் இல்லாம இடத்துல மயங்கி விழுறான். அப்ப நம்ம ஹீரோட மாஸ்டர் கீழே கிடக்குது. அது அப்படியே இன்னொரு கையில வந்து மெங்கில் ஆகுது. அப்ப எல்லா மாஸ்டர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை கொல்ல வந்தாங்கல்ல சேனை, அவங்க எல்லாம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு போனோம், நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கிளானோட ஆளுங்களே வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனை தூக்கி வச்சுட்டு இவனுக்கு என்னாச்சு, யார் இப்படி இவனை பண்ணது, அப்ப நம்ம ஹீரோயின் உனக்கு என்னாச்சு கண்ண மொழிங்கிற பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கவங்களாம் நம்ம சேனை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மாஸ்டர் மட்டும் இந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல, எல்லாம் என்ன அட்டாக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி ஆகணும், இல்லைனா என் உயிருக்கு ஆபத்து, என் சுற்றி இருக்க உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணானா இவன் ரொம்ப சிவியராக அட்டாக் பண்ணியிருக்காங்க, இவனை காப்பாற்றனா என் பவரை யூஸ் பண்ணிடாகணுங்கிற மாதிரி இவன் உடம்பை காப்பாற்றுறதுக்காக அவர் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சேனோட இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே இவர் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம சேனோட சோல் வந்துருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம சேனை என்ன பார்த்துட்டு இருக்கானா இவர் இந்த இடத்துல யார், இவர் எப்படி என்னோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்தாரு அப்ப சொல்லிட்டு இவரும் தொட பார்க்குறான். அப்ப சடனா ஒரு சின்ன ஒரு அட்டாக் வந்து இவன் கை அப்படியே பின்னாடி போரு. அப்ப இவன் என்ன சொன்னா நீங்க யாருன்னு கேட்கிறா. அப்ப இவனுக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி கொடுக்குறாரு. அந்த மெமரிஸ்ல இவனை எப்படி அவர் காப்பாத்தினாருங்கெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு நீங்க என்ன காப்பாத்தினீங்களா, ரொம்ப நன்றி, உங்களுக்கு என்ன காப்பாத்துக்கார எந்த ஒரு அவசியம் இல்லைன்னா காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அவசியம் இல்லைன்னு யார் சொன்னாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா உன் பாடி ரொம்ப வீக்காவே இருக்கு, என்னால நம்பவே முடியல, என்னோட ஆல்ரெடி இந்த பாடியில இருக்கிற பவர்ஸ் எல்லாம் உன்னோட பாடியில வச்சு என்னால யூஸ் பண்ண முடியல, நீ ரொம்பவே வீக்காவே இருக்க. அதை கேட்ட சான் என்ன சொல்றேன்னா நீங்க
என்ன காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நீங்க என்ன வேணா பண்ணுவேன், சரி உங்களுக்கு என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப வீக்காவே இருக்க, அதே சமயத்துல உன் பாடி என்னால அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியல, அதுக்கு காரணம் நீ இந்த சோல்ல இருக்கிறதுனால தான், உன் பாடி உன் வாழ்க்கை இனிமே எனக்கு சொந்தமானதாக போகுது. இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சான் கேட்டுட்டு இருக்கான். அப்ப வெளில என்ன நடக்குதுன்னா, நம்ம சானுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காரு. இவன் உடம்பு ரொம்பவே இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இவன் கல்டிவேஷன் மட்டும் ரொம்ப லோ தான், ஆனா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீ இவனை பார்த்துக்கோங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போறாங்க. வெளில அவர் போயிட்டு இருக்க மாதிரி யாரோ ஒருத்தவங்க வராங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன், இந்த இடத்துல வீடான பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்னால அவங்களை புரிஞ்சுக்க முடியல, அவங்க எல்லாருமே உங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாங்க, நான் எதிர்பார்த்துறேன் சண்டைக்கு எல்லாருமே தயாரா இருக்க சொல்லு. அதுக்கப்புறம் லைட்னிங் சிட்டின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாமே குடிச்சிட்டு கொண்டாட்டமா ஜாலியா இருக்காங்க. அந்த ஒரு குடிகார என்ன பண்ணிட்டு இருக்கானா, நீ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், பொண்ணு என் பக்கத்துல வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணானா, இந்த குடிகாரன் அப்படியே பக்கத்துல வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த குடிகாரன் எதுவுமே யோசிக்காம அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கா. இவ்வளவு அவன் அழக வச்சு அப்படியே மயக்கிட்டு இருக்கா. அவனே யோசிக்காம அப்படியே இவன் பக்கத்துல போறா. இவ பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணா, அவ கையில பயங்கரமான ஒரு நகம் கிரேட் ஆகுது. ஆனா நகத்தை வச்சு லைட்டா வைக்கிறா. அதுல இவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா, இனிமே என்னோட பப்பட்டா இருக்க போற, அழகப்பட்டு மயங்குவாங்க, அந்த அழகை நான் கொடுத்து உன்ன மாதிரி ஒரு பல பேரை நான் என்னோட அடிமையா வச்சிருக்கேன், இப்ப நீ என்னோட அடிமையா இருக்க போற. ஒரு கயிறு மாதிரி இவன் உடம்புகளை செட் பண்ணி இவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இதே மாதிரி சுத்தி நிறைய பேர் இவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. அங்க இருக்கவங்க சடனா ஒருத்தனை அட்டாக் பண்ண போறான். அவன் ஒரு ஃபயர் அட்டாக் மாதிரி கொடுத்து அந்த பப்பட்ல இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணி விடுறான். இவனை பார்த்தா, ஏய் நீ ரொம்பவே அழகா இருக்க சில குட்டி, நீ இவனை ஏன் பக்கத்துல வரியா, அதை கேட்டதுக்கப்புறம் நான் உன் பக்கத்துல வந்தேன்னா நீ என்னோட பப்பட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரா இவன். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்வாட் கிளான் லீடர் சொன்னால எழுதுற அவன் வந்ததுக்கப்புறம், நம்ம இந்த இடத்துல ஒரு கெஸ்டா வந்திருக்கோம், இந்த இடத்துல வேற எந்த ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணாத, ஏன்னா நம்மளை பத்தி எல்லா வெளில தெரிஞ்சிடும். ரெண்டு பேருமே இந்த ஸ்வாட்காரனோட ஆளுங்க தான். அப்ப சடனா இவன் வந்து அட்டாக் பண்ணலாம் போறா, ஒரு பில்டிங்கை இடிச்சு ஏதோ ஒரு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு, பயங்கரமா ஒரு சண்டை நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவை கொன்ன வந்தாங்களே அவனுங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப அவன் என்ன சொல்றானா, அடுத்ததா ஒரு பிசிக்கல் லாடு உருவாயிட்டா போல இருக்கு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான், ஏன்னா அவன் அண்ணனை கொண்டுட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கான், இருந்தாலும் இவன் நமக்கு தேவைப்படுவான், இவனை அடுத்த பிசிக்கல் லாடா மாட்ட போறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம சானுக்கு நம்ம ஹீரோட மெமரிஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எல்லாரையும் நான் பழி வாங்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் சான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் யாரும் பழி வாங்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நீ என் வழி கொஞ்ச நாள்ல வந்துருவங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பெரிய பழி வாங்கணும், அவங்க 3 பேருமே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்திருக்கு, எல்லா மெமரியும் நம்ம சானுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ சானு என்ன சொல்றா, நிப்பாட்டு இது போதும், இதுக்கு மேல நான் கேட்க விரும்பல, இது பார்க்க நிப்பாட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி ஓடி போறான். அப்ப நம்ம ஹீரோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இவனோட இந்த வேர்ல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என் மெமரியோட கனெக்ட் ஆகலாம், இது நம்ம முள்ளங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம சான் நார்மல் வேர்ல்டுக்குள்ள வந்துடுறான். கண்ணை லைட்டா ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணை ஓபன் பண்ணிட்டு கண்ணை ஓபன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன், நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட தெரியுமா, எவ்வளவு நாள் நீ தூங்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோட கிளான்ல என்ன நடக்குதுன்னா, சில பேர் வந்திருக்கானோ, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க டெசிபிளா நீங்களா யாரா இந்த இடத்துக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரேம் செட் ஆளுங்க இந்த இடத்துல அட்டாக் பண்ணி டாமினேஷன் பண்ண வந்திருக்காங்க. அவனுங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்த சொந்த கொண்டா வந்திருக்கோம், அவங்களுக்கு லெசன் கட்டு கொடுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரானோ. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த செட் ஆளுங்களும் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் அட்டாக் பண்ணி தான் மோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் விண்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இவனுங்க எல்லாம் யார் தெரியுமா, நம்ம சானோட செட் ஆளுங்கதான். அப்ப சடனா ஒருத்த என்ட்ரி கொடுத்து ஒரு ஃபேம் செட் ஆளு ஃபயர் அட்டாக் பண்ணா, அதனால இதுக்கு டிசபிள்ஸ் எல்லாம் பயங்கரமா அடிப்பட்டு கீழே விழுறாங்க. அப்ப வந்ததுக்கு அப்புறம் எப்படி கெஸ்ட் வெல்கம் பண்ணுவீங்களா மாதிரி கேட்கறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மாஸ்டர் என்ட்ரி கொடுக்குறாரு, அதாவது நம்ம செட் ஆளு சான் செட்டோட மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஃப்ரேம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம டிசபிள் எல்லாம் ஒரு அளவு ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்றதா, நீ இப்படி நடந்திருக்கிறதுக்கு உன்னை பண்ணிக்கவே மாட்டேன் சொல்லிட்டு இருக்கமோ இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப இந்த ஃப்ரேம் செட் எழுத என்ன சொல்றேன்னா, நீ வயசாயிட்டு நினைச்சா உன்ட்ட பவர் இல்லைன்னு நினைச்ச. அதை கேட்டதுக்கு அப்புறம் யாருதான் வயசாச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அட்டாக் எல்லாத்தையுமே இந்த ஃப்ரேம் செட் எழுத தடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பயங்கரமான அட்டாக் ஃபயர் அட்டாக் பண்ணா, அதை புட்டா ஃபார்ம் வச்சு தடுக்க பாக்குறாரு நம்ம மாஸ்டர். ஆனா அவரால் முடியாம அப்படி கீழே வராது. அப்ப இந்த ஃப்ரேம் செட் ஆளு என்ன சொல்றானா, நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த டைம் நாங்க வந்திருக்க முக்கியமான காரணம் ஹீரோனு தேர்தான், அவன் உங்கள்கிட்ட தானே இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவளை தேடி வந்துட்டு நான் மரணம் ஒண்ணுதான் முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிராகனை வெளில வர வைக்கிறாரு. அதை வர வச்சு அப்படியே அட்டாக் பண்ண அனுப்புறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரேம் செட் எழுதிருக்காங்க
இருக்கான்ல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. உன்கிட்ட மட்டும் பவர் இருக்குன்னு நினைச்சே சொல்லிட்டு அவனை ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் வெளில வைக்கிறான். அது ஒரு ஈகிள் மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இங்க கீழே இருக்க டிசபிள்ஸ் எல்லாருக்கும் இவங்க 2 பேரும் ஆரம்பிக்கிறான சண்டையை. எல்லாருமே இந்த ஃப்ரேம் செட்டால டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள சமாளிக்க முடியல நம்ம டிசபிள்ஸால. இங்க கீழே இவனுங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்க மாதிரியே மேல அங்க பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த ஈகிளுக்கும் இந்த டிராகனுக்கும் ஈகிளால சமாளிக்கவே முடியல. ஏன்னா இது டிராகன்ல அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. இவங்களால 2 பேருமே பயங்கரமா தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈகிள்லாம் அந்த இடத்துல திணறி போகுது. அதை பார்த்த ஃப்ரேம் செட்டால என்னடா இப்படி சண்டை போடுறதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம மாஸ்டர் இருக்கார்ல, அதாவது சேனோட மாஸ்டர் வந்து டேரக்டா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரேம் செட்டாலும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அதாவது அந்த எல்டருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. அவரும் வந்து புட்டா ஃபார்ம் கை ஹேண்ட் ஃபார்ம் வச்சு அட்டாக் பண்ணா, அதே சமயத்துல ஈகிள்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுது அது அந்த டிராகன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போறாங்க. அப்புறம் ஃப்ரேம் செட்டாலும் வேகமா மேல ஜம்ப் பண்ணி அப்படியே அவன் காலை வச்சு ஹிட் பண்ணான். அந்த ஹிட்டால தாக்கு பிடிக்க முடியாம நம்ம சேனோ மாஸ்டர் அப்படியே வந்து கீழே விழுகுறாங்க. அங்க இருக்கிற கீழே இருக்கிற டிசபிள்ஸ் எல்லாமே தாக்கு பிடிக்க முடியாம இருக்காங்க. அப்ப இந்த ஃப்ரேம் செட் எல்டர் வந்துட்டு போய் அந்த பொண்ணை பிடிங்கிறாங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தேடி போறாங்க. அப்ப நம்ம மாஸ்டரும் அவளை காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோனை பார்த்தா நம்ம சேனுக்கு சூப்பர் ஒட்டி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா நம்ம சேனல் பயங்கரமா உட முடியாம இருக்காம. அப்ப கரெக்டான டிசபிள்ஸ் தான் வந்தாங்க. அதாவது அந்த ஃபிலிம் செட் ஆளுங்க வந்து நீ தான் அந்த பொண்ணுங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யாரு ஃபர்ஸ்ட், நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்து மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கறா. அப்ப அவனுங்க என்ன சொல்றான்னா, நான் உன்னை தூக்க வந்திருக்கோங்கிற மாதிரி பக்கத்துல வரானோ. அப்ப நம்ம சேனல் முடியாம அப்படியே எந்திரிச்சு அப்படியே கீழே விழுறான். அப்ப நம்ம ஹீரோனை உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எந்திரிக்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம சேனல் உன்னை எப்படி விட முடியும், யார் இவங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதே சமயத்துல உள்ள நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இந்த கண்டிஷன்ல உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்காம இந்த அட்வைஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு எந்திரிச்சு சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டிசபிள்ஸ்லாம் என்னடா இது, நீ எல்லாம் எங்க கூட சண்டை போட போறியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால உனக்கு ஃபயர் அட்டாக் பண்றதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபயர் அட்டாக் தாங்க. அதை நம்ம ஹீரோ மேல சொல்றான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோட அதை வாங்கிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் வச்சான், ஏன் இப்படி பண்ண, உனக்கு ஏதோ ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கிற மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோன் என்னால முடியல, இருந்தாலும் நீ இந்த இடத்துல பாதுகாப்பாரு, இந்த இடத்த விட்டு ஓடி போங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டான், ஏன்டா அப்படி பண்ணீங்க, உங்களுக்கு யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னா. அப்ப நம்ம ஃப்ரேம் டிசபிள் ஒருத்தன் கேட்கறான், என்னப்பா இவ சாவல மாட்டால, நீ பண்ணாட்டாக்கல, அவள சாவ மாட்டா, நமக்கு தேவை அவன் உடம்புதாங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இருக்க வரை நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈகிள் அட்டாக் பண்ண அனுப்புறான். அந்த ஈகிள் ஈஸியாவே ஃபயர் அட்டாக் வச்சு தடுத்துட்டு ரிட்டர்ன் ஒரு ஃபயர் அட்டாக் பண்றான். அதனால வச்சான் பயங்கரமா அடிபட்டு கீழே விழுறான். நம்ம வச்சானாலும் எந்திரிக்க முடியல, என்னால எந்திரிக்க முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே விழுந்துடான். அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சாக போறான், அவனை முடியலங்கிற சொன்னா கூட கேட்காம இந்த பொண்ணை காப்பாற்ற போறானேன்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இன்னர் வேல்ட்டுக்குள்ள இவனை போட்டு இருந்துறான். இவனால அவன் பாடியை கண்ட்ரோலே பண்ண முடியல நம்ம சேனல. அப்ப என்ன சொல்றான், என் பாடி ஏன் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உன்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு சிவியரா இன்ஜுரியா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ஸ்டேட்ல செத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், உன் பாடி இனிமே உனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுச்சானே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு இன்னும் புரியல, நீ அந்த இடத்துல செத்து போயிட்ட, வெளில பார்த்தா நம்ம சேனை பிடிச்சி தள்ளி விட்டு செத்து போயிட்டா பயப்புள்ள ஏன் இல்லாமங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சரி இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, இனிமே நான் வெளில வர போறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த வந்து டாமினேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சேனல் இப்படி நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உனக்கு வேற வழியே இல்லை, உன்னோட சோல் ஹீரோட அழிய போகுது, உன் பாடி ஃபுல்லா எனக்கு சொந்தமாக போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சோலை முட்டமா கண்ட்ரோல் எடுக்க பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம சேனல் என்னால நம்ப முடியல, நான் செத்துட்டேன், இது என்னால நம்ப முடியல, ஆனா ஹீரோனை காப்பாற்றி ஆகணும். சரி ஓகே சீனியர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணேன், என் பாடி நீ மொத்தமா எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா என் ஹீரோனை மட்டும் காப்பாத்திடுங்க மாதிரி சொல்றான். அதுக்கான சத்தியத்தை மட்டும் பண்ணீங்கன்னா என் உடம்ப தரேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, நீ என்னடா எனக்கு ஆர்டர் பண்ண சொல்லிட்டு உன் சொல்ல அழிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அட்டாக் பண்ணா அல்ல மொத்தமா கீழே விழுந்துடுறான் நம்ம சேனல். அப்ப நம்ம ஹீரோ நார்மல் பாவுக்கு வர என்ன நடக்குது அவங்களே புரியாம இருக்கான், நீ எப்படி அதை பண்ண. அப்ப நம்ம சேனல் சொல்றா, நீங்க எனக்கு அந்த சத்தியத்தை பண்ணா மட்டும்தான் என் உடம்பு உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலை இப்ப எடுக்கிறான். அதாவது இந்த உடம்போட கண்ட்ரோல். அதை பார்த்தா நம்ம ஹீரோ இவன் காதல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம சேனல் என்ன பண்ணா கீழே அப்படியே கை வைக்கிறான். அவன் இடியட்டோட கண்ட்ரோல் இவனுக்கு வந்து திரும்பி உயிர் வர மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோட பவர் தான் காரணம். நம்ம சேனல் வந்து நார்மல் வாழ்த்துக்குள்ள வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவன் கஷ்டப்பட்டு அவனால முடியாம எந்திரிச்சிட்டு இருக்கான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க சீனி, எனக்கு வேற வழியில் அவளை காப்பாத்துக்காக நான் அவங்களை எப்படி பண்ணிடாவணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போக ஆரம்பிக்கிறான். கீழே விழுந்து இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவன் சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப என்ன சொன்னா, இந்த மிஷின் ரொம்ப கஷ்டமாவே இருந்துட்டு ஆனா முடிச்சுட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி கீழே யாரும் நடந்து போறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு யாராவது இவன் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போறாங்க பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம சேனல் ஓடி போயிட்டு இருக்கான். அதெல்லாம் இவனை பார்த்துட்டு இருக்கான். இவன் இதை எதிர்பார்க்காம ஃப்ரேம் செட்டால் ஜாலியா நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம சேனல்
சான் வந்ததுக்கப்புறம் அட்டாக் பண்ண பார்க்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோனை கீழே போட்டு இவனை அடிச்சு அப்படியே திரும்பி நம்ம சானை கீழே தள்ளி விடுறான். அதை பார்த்ததுக்கப்புறம் திரும்பி தூக்கலாம் போறான் நம்ம ஹீரோயினை, விடாம திரும்பி இவனை பிடிச்சி தடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஆள் பிடிச்சி நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளி விடுறான். அதெல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னால ஏன் இங்க இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம சானை இவன் காலெல்லாம் பிடிச்சி தடுத்துட்டு இருக்கான். நீ இன்னும் சாவலியாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்த பிடிச்சி உதைக்க பார்க்கறான். அப்ப சரணா அவன் காலை பிடிச்சி கச்சிருக்கான். இந்த பையன் ரொம்ப கிரேசியா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே இடத்துல நம்ம குண்டு பையன் இருக்கால அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து இவளுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம சானை பார்த்து இவளை கூட்டு எப்படியா சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போய் என்னை பத்தி கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் இந்த குண்டு பையன் தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயினை. அதை பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரேம் செட்டர் இன்னொருத்தன் போக பார்க்கறான். நம்ம சான் தடுக்கிறா. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சானை குட்டு 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 ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன சுவிச் பண்ணு, இந்த உடம்பு எனக்கு சொந்தமானது. அப்ப நம்ம சான் என்ன சொல்றேன்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அவளை ப்ரொடெக்ட் பண்ணு சொல்லு, அப்புறம் என் உடம்பு தருவேன். நீ சரியான முட்டையில இருக்க, இப்ப நீ உன் உடம்புக்கு ஆச்சுன்னா நானும் செத்துருவேன், நீ செத்துருவ. அதெல்லாம் கேட்ட நம்ம சான் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரேம் செட்டால ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபயர் அட்டாக் கிரியேட் பண்ணி நம்ம சானை கொல்ல பாக்குறான். அந்த சமயம் நம்ம ஹீரோ உடம்ப சுவிச் பண்ணிட்டு என்னடா கொல்ல பாக்குறீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணான். அந்த அட்டாக்கால இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே விழுவுறான். தாக்கு பிடிக்க முடியாம வாங்கி. அப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே முன்னாடி நடந்து போறான். ஃபைனலா இவன் உடம்ப சுவிச் பண்ணிட்டேன், இனிமே இந்த உடம்பு எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான். இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். இங்க இதுக்கு மேலே யாரும் வர மாட்டாங்க, இந்த இடத்துல சேஃபான இடங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இந்திரி உனக்கு என்னாச்சு ஜூனியர்ங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துல வேற யாரோ வர மாதிரி இருக்கு. அது இந்த ஷாடோட எல்டர் தான். வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா இந்த பொண்ணு என்ன இந்த பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போறான். அதை பார்த்து குண்டு பையன் தடுக்க பாக்குறான். அப்ப இவனே அடிச்சு மேல தள்ளி விட்டு ஒரு மரத்துல மாட்டி விட்டு போயிடுறான். அவன் பாட்டுக்கு அவனும் அந்த இடத்துல இருந்து வெளில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் தொல்லை இனிமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். ஏன் இப்படி நடக்கிறான்னா அவன் உடம்ப இந்த உடம்பு சுஸ்ட் பண்ணிருக்கான். அதனால அவனை கண்ட்ரோல் எடுக்க முடியும் முழுசாவே. அதனால அவன் நடக்க முடியாம ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த உடம்ப கண்ட்ரோல் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்க போது அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த குண்டு பையன் வாய்ஸ் தான். அந்த பொண்ணு அங்க கூட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எங்க இருக்காங்கிற மாதிரி லொகேஷன் அப்படியே ட்ராக் பண்றாரு நம்ம கண்ணாலேயே. அப்ப உள்ள நம்ம சானை எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவளை காப்பாத்துங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் இந்த உடம்ப கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா உனக்கு ஹெல்ப் பண்ணும், சரி விடு பண்ணி தொலைறங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோட காப்பாறதுக்காக போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியா அந்த சோட எழுதர் வாடா வாடா எவனும் வள்ளியன்னு பார்த்தேன். வண்டியா சரி வா உன்னையும் முடிச்சு விடுறேன், இந்த இடத்துக்கு எத்தனை பேரா பலி கொடுக்குறதுன்னு எனக்கும் தெரியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா என்னோட பேரை உனக்கு இன்ட்ரோ பண்ணணும் யாரும் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப சுத்தமாவே டைம் இல்லை. இப்ப என்ன பொறுத்தவரை ஹீரோனை காப்பாற்றுதான் முக்கியமான விஷயம். அதுக்காக உனக்கு ஒண்ணு கொடுக்க போட்டோம்னா அதுல ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்க் கிளிக் பண்றான். அங்க போய் பார்த்தா மல்டிபிள்ஸா இவன் கிட்ட இருக்கும்ல வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இடத்துல இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் சீன் இல்ல, வெறும் மாஸ்கே போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாஸ்கை மட்டும் எடுத்துக்கிறான். எனக்கு ஈவி இறக்குங்கிறது ஒண்ணும் கிடையவே கிடையாது, ஆனா இப்ப இந்த மாஸ்கை போட்டதுக்கு அப்புறம் சுத்தமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்கை எடுத்து இவன் போட்டுக்க ஆரம்பிக்கிறான். போட்டதுக்கு அப்புறம் வா ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். இவன் உடம்புலாம் அப்படியே வந்து பயங்கரமான எனர்ஜி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாஸ்கோட பவரை பத்தி ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும். பார்த்தா இந்த சோடோட எழுது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற மாதிரி அவன் சோட எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரான். ஆனா ஈஸியாவே நம்ம ஹீரோ இவன் டாக்கிள் பண்றான். இவன் பண்ற ஒவ்வொரு அட்டாக்லயும் ஈஸியாவே தப்பிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனுக்கு என்னடா நடக்குதுமே பார்த்துட்டு இருக்கான். அப்ப உள்ளச்சா நீங்க வேற லெவல், நீ வாயை மூட்டு இருக்கு, உனக்கு இந்த அளவுக்கு நான் பண்றதே பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்கெல்லாம் கேட்டுட்டு வெளில பேசிட்டு இருக்கலாம் கேட்டப்ப நீ யாத்திரா பேசிட்டு இருக்குங்கிற மாதிரி இந்த சோடோட எழுதர் கேட்கிறான். அதெல்லாம் உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பஞ்சு வைக்கிறான். அந்த பஞ்சு சோட வச்சு தடுக்கிறான், இருந்தாலுமே பின்னாடி போய் விழுகிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் சோட அட்டாக்ங்கிற மாதிரி சொல்லிட்டு சோட வச்சு பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ண அனுப்புறான். அதை பார்த்து டம்மியான மேட்டர் சொல்லிட்டு அவன் கையால ஒரு லைட்டா ஒரு பஞ்ச் போடுறான். அதுல போயிட்டு ஸ்கோர் தள்ளி விடுறேன். இருந்தாலுமே நம்ம ஹீரோ கையில ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை நக்கி பார்த்து இந்த ரத்தம் கூட ரொம்ப டேஸ்டா இருக்கு, இந்த உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கொடுத்தவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாய் ஓடி போய் அவனை அட்டாக் பண்ண பாக்குறான். அதெல்லாம் பார்த்துருக்க ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அதுல நீ ஈஸியாவே அவன் டாக்கிள் பண்ணா ரிட்டன் வந்து ஸ்வாட அட்டாக் பண்ண பாக்குறான். அதுலயே நம்ம ஹீரோ ஈஸியாவே டாக்கிள் பண்ணி பக்கத்துலயே வந்துடுறான். அதை பார்த்துருக்க ஸ்வாட வச்சு லைட்டா ஒரு ஹிட் பண்ணா அதை ஈஸியாவே சமாளிச்சு அந்த கையாலே டிஃபீட் பண்ணிடுறான்.
இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான், நம்ம ஹீரோ நீ அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ யூஸ்லெஸ்ஸா ஒருத்தனா இருக்கிறா சொல்லிருப்ப இவன் கடுப்பாவதான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு எவன்லி டீமன் ஃப்ரம் வெளில வாங்குற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த சோட கிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற இடம் நான் உடைச்சிட்டு அதை பூமி தரைகள்லாம் உடைச்சிட்டு ஒண்ணு வெளில வர மாதிரி இருக்க. அதை பார்த்தா அவன் மறந்து போய் பார்த்துட்டு இருக்க மாதிரி பேருக்கெல்லாம் இவனை மட்டும் பிடிக்க பாக்குது. அதுல இவன் ஈஸியா தப்பிச்சிடா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ இந்த பக்கமா வர வைக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எல்டர் சோட வச்சு அட்டாக் பண்றான். இருந்தா தப்பிக்க பார்க்க வர மேல ஜம்ப் பண்றான். ஈஸியாவே நம்ம ஹீரோ இவனை கேப்சர் பண்ணிடுறான். அந்த வேரை வச்சு பிடிச்சி அழுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சோட ஜாரத்தவரை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறோமா வெறும் கையாலே பிடிச்சி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு டேய் நான் தான் சொன்னல நீ என அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது தம்பி, நீ அந்த அளவுக்குலாம் ஆளே கிடையாது, உன் கூட இவ்வளவுதான் சண்டை போட்டதே பெரிய விஷயம், இதுக்கு மேலாம் உன் கூட என்ன சண்டை போட முடியாது, நீ ரொம்ப போரிங்கா இருக்க. அந்த சோட எழுதுனா முடியல, யாரா நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, இப்படி ஒரு ஆளு என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா நான் தான் பிசிக்கல் சுப்ரீம் லார்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை அப்படியே அமுக்குறான். அந்த இடத்துல ரத்தம் தெறிக்க அவன் செத்து போவான். அப்ப நம்ம ஹீரோ சடனா அவன் கையை பார்த்துட்டு இருக்கான். அடைய ரத்தத்தை நான் பார்த்ததே இல்லை எந்த ஒரு சண்டையிலையும், ஆனா இப்ப மொத்த தடவை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, ஆனா வீக்கா ஃபீல் பண்றதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அது எவன் இருக்குமோ நான் எப்படி இருந்தேங்கிற பிளாஷ்பேக் நினைக்கிறாங்க. அங்க நிறைய பேர் இவனை வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க, எல்லாருமே அசால்ட்டாவே டாக்கிள் பண்ணி ஒரே அட்டாக்ல எல்லாரும் முடிச்சு விட்டுருப்பான். அதாவது நூற்றுக்கணக்கான பேரை ஒரே ஆளா அடிச்சிருக்கான், ஒரு ரத்தம் கூட இவனுக்கு வந்தது இல்ல. அதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல லைட்டா அவன் கையை வச்சு லைட்டா ஒரு மரத்து மேல ஹிட் பண்றான். அந்த ஹிட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இவ்வளவு இந்த உடம்புல வீக்கா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப உள்ள இருக்க சான் என்ன சொல்றானா, சீனியர் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, ஹீரோயின் காரணம் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன ஹீரோயினா காரணமா என்ன பேசிட்டு இருக்க நீ, எனக்கு அதை பத்தில கவலை இல்ல, ஆனா என்ன மீறி எவன்டா தூக்கிட்டு போயிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ நான் ஒரு சுப்ரீம் யார், என்ன மீறி எவன்டா இப்படி பண்றதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு இருக்கான். அப்ப முன்னே மரம் இருக்கிற பார்த்ததுக்கு அப்புறம் அதை மல்டிபிளா பஞ்சு அந்த மரத்தை கீழே தள்ளுறான். அங்க பார்த்தா அங்க போற வந்தத நம்ம ஃப்ரேம் செட் ஆளுங்க நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கானோ. அவனுங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் யார நீ பெருசா இருக்க உள்ள சேனல் சொல்றா சீனியர் ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிற மாதிரி திரும்பி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கடுப்பா நின்றுட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரேம் செட் ஆளு என்ன சொல்றானா உன்னை யார் இந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருங்க மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஆளு என்ன சொல்றானா ஃப்ரேம் செட் ஆளு ஏய் நீ ஃபர்ஸ்ட் யார் ரொம்ப கிரேசியான பீஸ்ட் மாதிரி இருக்க நீ இப்ப பாக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா கிரேசியான பீஸ்ட் என்ன பண்ணுன்னு தெரியுமா உனக்கு, இவனை நீ பாத்துக்கிற மாதிரி அங்க இருக்க ஒரு ஆளுகிட்ட விட்டு நம்ம ஹீரோ தூக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். விட்டு போனாங்களே அவன் என்ன சொன்னா ஏ மார்க்ஸ்மேன் வா என்ன சண்டை போடலாம் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அதாவது இந்த ஃபிலிம் செட்டால பயங்கரமா ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட செட்டை காட்டுறாங்க. அதாவது க்ளோட் செட் ஹீரோயினோட செட். அந்த இடத்துல அங்க இருக்கிற எழுத என்ன நடந்திருக்கு அவளை எப்படி கடத்திட்டு போறாங்க நீ பாத்துட்டு இருந்தீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப இன்னொரு சின்ன எழுதர் இருக்காது நம்ம எழுதர் மாஸ்டர் சொன்னல, ஆனா இவ்வளவு நாள் அவளை ஹைட் பண்ணினா வச்சு அவளோட பத்தி சீக்கிரட்ஸ் எதுவுமே வெளில தெரியாம நாங்க பாத்துட்டு இருந்தோம், ஆனா எப்படி இது வெளில வந்ததுன்னே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட இந்த பெரிய எழுதர் என்ன சொல்றேன்னா சரி இப்ப என்ன பண்றது அவளை தேடி ஆள் அனுப்பு கண்டிப்பா அவளை நம்ம காப்பாத்தி ஆகணுங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த எழுதர் அதாவது மாஸ்டர் சொல்லி இருந்தால அவரு என்ன சொல்றேன்னா சரி நான் கண்டிப்பா அவளை காப்பாத்தி அவ திருப்பி அவளை இந்த இடத்துக்கு கூட்டு வரங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இங்க இப்படி நடந்திருக்குமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்த நிலைமையை பார்த்தா அவனை வாங்க அடிச்சு மத்த வைக்கிறான். இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரேம் செட் ஆளுங்களும் ஒரு க்ளோன் மாதிரி வச்சு பார்த்திருக்காரு. அவனுங்க என்ன சொல்றேன்னா நடிச்சு கூட பாக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட எந்த எழுதர் இப்ப நமக்கு வேற வழி இல்ல, இந்த ஹீரோ இங்க கீழே இறக்கி விட்டு நீ போய் அவனை அடிச்சுட்டு வா, ஏன்னா அவன் நம்மளை தேடி வரதுக்குள்ள நம்ம அவனை தேடி போய் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவன் ஷேடோ மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வரான். அப்புறம் அவன் ஃபாதர் எடுத்துட்டு உன்னை மொத்தமா முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அதிவேகமா போயிட்டு இருக்கான் இவன். அதே சமயத்துல க்ளோட் செட்ல என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கிற எல்டர்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ளேம் செட் எழுதர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவனை சமாளிக்கிற கஷ்டம் உன்னால முடியுமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இப்ப என்ன சொல்றேன்னா என்னால முடியாது, அவன் போன வாட்டி பண்றதோட இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், அவனை யாராலுமே சமாளிக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த ஃப்ளேம் செட் எழுதரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவன் எங்க போனான்னு பார்த்தா வந்த வேதத்திலே அடின்னு அடிச்சு நம்ம ஹீரோ மட்டை ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேம் செட் எழுதர் முன்னாடியே பின்னாடி வந்து நிக்கிறான் நம்ம ஹீரோ. அது இவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம டேய் யாரா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தேங்கிறமே அவன் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், அதாவது என் பிராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ண, அது உங்க கூட சண்டை போட்டா கிடைக்கும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு ஃப்ளேமோட இல்ல அப்படியா நீ என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோ கண்ணு மிக்கிற நேரத்துல இந்த பக்கம் பின்னாடி திரும்பி வரான். கண்டிப்பா இவ்வளவு அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். அப்ப அந்த அட்டாக் பத்தி நம்ம ஹீரோ மறந்து பார்த்துட்டு ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா. அதுக்கப்புறம் பயங்கரமா இவங்க ரெண்டு பேரையும் சண்டை நடக்குது. இப்போ ஒரு வாட்டி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கு. அப்ப க்ளோட் செட்டோட எழுத என்ன சொல்றாருன்னா இவனுங்க ட்ரைனிங் மெத்தடே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இந்த ஃப்ரேம்
ஃப்ரேம் செட் ஆளுங்களோட அவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான அக்னி குழம்புக்குள்ள தான் அவங்க ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அவங்க உடம்புல இருக்கிற அணுக்கள் எல்லாத்தையுமே கொண்டு அவங்களுக்கு புது விதமான சக்தியை கொடுக்குது. அந்த சக்தியால அவங்களுக்கு வலிங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லாம இருக்கு. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த ஃப்ரேம் செட் ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இந்த ஃப்ரேம் செட் ஆள் நம்ம ஹீரோ பிடிச்சி அடி அடிக்க பாக்குறான். அப்ப அந்த எல்டர் என்ன சொல்றான்னா, இவனை ஜெயிக்கிறது ஒரு பாசிபிளே இல்லாது, ஏன்னா இது எல்லாத்துலயுமே இவன் தான் நம்பர் ஒன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த ஃப்ரேம் செட் எல்டர் என்ன சொல்றேன்னா, நீ என்ன டிஃபீட் பண்ண மட்டும் ஹீரோனை காப்பாற்ற முடியும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாட்டலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை சுத்தி ஒரு வலைய மாதிரி கிரியேட் பண்றான். ஒரு ஃபயர்ஃபுல் ஃபீல்டு மாதிரி. அதை சுத்தி இவனால வெளியும் போக முடியாது, உள்ளே இருக்க முடியும். செட்டா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு வெளில போக முடியும். அப்போ என்ன சொல்றான், ஒரு சக்தி என்ன முழுசா காட்டுறா, இன்னைக்கு நீயா நானா பார்த்துடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஒரு பயங்கரமா ஆயுதத்தை வச்சு நம்ம ஹீரோ அடிக்க பாக்குறான். நம்ம ஹீரோ தப்பிச்சு பின்னாடி போயிடுறான். அப்ப பின்னாடில இருந்து பார்த்தா ஒரு ஃபயர்ல இருந்து ஒரு பீஸ்ட் வந்து இவனை அட்டாக் பண்ண பாக்குறாரு. அந்த பீஸ்ட் தள்ளி விட்டு இவனை நம்ம ஹீரோ தண்டர் பால்லாம் கொடுத்து இந்த எல்டர் அட்டாக் பண்ணா. ஆனா அந்த எல்டர் எதுவுமே பண்ணல. அப்புறம் ஓடி போய் ஹீரோனை காப்பாற்றலாம் பார்த்தா அவனால அவன் பாடியை சுட் பண்ண முடியல. அந்த இடத்துல கண்டிப்பாவே அந்த எல்டர் இவனை அட்டாக் பண்ணி தள்ளி விட்டே இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இதை கண்டிப்பா பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள, அதாவது சான் உடம்புக்குள்ள போயிட்டு, ஏய் எங்கடா இருக்க, சீக்கிரமா வெளில வா, என்னால இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ உன் உடம்ப எனக்கு மொத்தமா தாங்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றா, நம்ம சானு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அவளை காப்பாற்றுவேன்னு சொல்லுங்க, அப்படி சொன்னீங்கன்னா என் உடம்ப மொத்தமா தரேன். அப்ப இவன் என்ன சொல்றேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங் இல்லடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா இந்த எல்டரா அந்த பீஸ்ட சேர்ந்து அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவா அதை தந்தை வச்சு அந்த பீஸ்ட ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டுறான். எங்கடா இந்த எல்டர் போனாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ண பார்த்தா நம்ம சான் நம்ம ஹீரோ காலை முடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா, சீனியர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவளை காப்பாடுங்க, டே ஏன்டா சாவாடிக்கிற, அதுக்கு என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி இவன் ஜம்ப் பண்ணி போக பாக்குறான் அந்த ஹீரோனை காப்பாத்துக்கு. அப்ப இந்த ஃப்ரேமோட எழுத ஒரு கழுகு மாதிரி எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அனுப்புறா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. அந்த இடத்துல எதுவுமே நம்ம ஹீரோவை பண்ண முடியல. இந்த பர்ற ஃபுல்லா நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அந்த கழுகு இடிச்சுனால நம்ம ஹீரோ கீழே வந்துட்டு என்ன கொடுமடாருங்கிற மாதிரி நம்ம சானை முடிச்சு அடிச்சிட்டு இருக்கான் உள்ள. இங்க எதுவுமே தெரியாம அந்த எழுத ஃப்ரேமோட என்னடா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வெளில பார்த்தா நம்ம ஹீரோ யாரோ கண்ணுக்கு தெரியாதவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இவன் என்ன பண்ணா, ஒரு டிராகன் மேல வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறா. அப்ப நம்ம சான் காலை பிடிச்சிட்டு எனக்கு காப்பாத்துவேன், ப்ராமிஸ் பண்ணுங்க மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். டேய் நான் இங்க நானே செத்து போயிடுவோம் போல இருக்கா, ஏடா ஹீரோ வாங்குறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். டிராகனை மல்டிபிளா ஃபயர் அட்டாக் கொடுத்துருக்கு. நம்ம ஹீரோவா ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் ஃபீல்டு போட்டுட்டு இருக்கான். அதே சமயத்தில் எழுத்து இது இன்னும் எனக்கு பட்டில போட வைக்க, இன்னும் கொஞ்சம் எனர்ஜி அதிகப்படுத்தி இன்னும் ஃபயர் அதிகப்படுத்தினா நீ மொத்தமா முடிஞ்சு விடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியா, அப்படி சாவற மாதிரி தான் முதல்ல நான் தான் ஒன்ன கொல்லுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டது இந்த ஃபிளேமோட கருப்பாடி எவ்வளவு தைரியம் என்ன இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு டிராகனை அவரை வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு பொறுமையா இருக்க முடியாதுன்னு அந்த டீமன் ஃபிளேம்னு ஒண்ணு சொன்னல, அதை வெளில வர வச்சு அந்த வேல்கள் வச்சு இந்த டிராகனை மொத்தமா முடிச்சு விட்டுறான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல. அதை சுத்தமா எதிர்பார்க்காத ஃப்ரேமோட யாரான்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த வேலைகளை வச்சு இந்த ஃப்ரேமோட இதுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம ஹீரோ பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஃப்ரேமோட இல்ல சும்மா அசால்ட்டா பண்ணி தப்பிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஸ்டைல நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரேமோட பிடிச்சி மொத்தமா லாக் பண்ணிடுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உன்னோட ஃபயர் கொஞ்சம் அடைஞ்சு போன மாதிரி இருக்குங்கிற மாதிரி அந்த எழுதரை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட கையை பார்த்தா நம்ம ஹீரோ கையில நடுங்குது, என்னடா இது இந்த உடம்புல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இது என்ன சொல்றானா, இந்த ஃபிளேம் அதாவது இந்த வேர்கள் என்ன பண்ணும் தெரியுமா, உன்னோட ஃபயர் எனர்ஜி மொத்தமா முடிஞ்சு எனர்ஜியை மொத்தமா அழிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அங்க வெளில வந்து அவன் முழு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மாறுறான். அதாவது அவன் தான் சொன்னல அங்க அக்னி குளம்ல ட்ரைனிங் எடுத்திருப்பானு, அதனால அவன் உடம்பு எல்லாம் பயங்கரமா மாறி ஒரு அக்னி குளம் மாதிரியே மாறுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா, நம்ம ஹீரோ தள்ளி போயிடலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சமாளிக்க முடியும், கஷ்டப்பட்டு திரும்பி அந்த வேர்களை வச்சு பிடிக்க பாக்குறான். ஆனா அல்ல ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஒரு ஃப்ளேம் மாதிரி அப்படியே வெஸ்ட் ஆயிட்டு இருக்கான். கண்டிப்பா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் புட்டா சைனிங் மாதிரி ஒண்ணு வைக்கிறான். அந்த சைனிங்ல இருந்து வெஸ்ட் ஆகி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறான். அப்ப நம்ம ஹீரோ ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எழுத்து என்ன சொல்றேன்னா, என்னோட நெருப்பை எவனாலே அழிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு சானுக்கிட்ட என்ன சொல்றேன்னா, உன் பாடியை எனக்கு ஃபுல்லா கண்ட்ரோல் கொடுங்கிற மாதிரி கேட்கலாம். நம்ம சான் என்ன சொல்றேன்னா, ஆனா நான் கொடுக்க தயாரா இருக்கேன், ஆனா எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ஏய் இந்த பாடியை மொத்தமா நீ கண்ட்ரோல் கொடுத்த மட்டும் அவனை என்ன டிஃபீட் பண்ண முடியும், ஹீரோயினும் காப்பாற்ற முடியும், உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப அதை கேட்டதுக்கு அப்புறம் மச்சான், அப்ப நம்ம ஹீரோயினை நீங்க காப்பாத்துவீங்களா, கடைசி வரையும் காப்பாத்துவீங்களா? நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, சரி ஓகே உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ முடிஞ்சா அவளை போய் காப்பாத்திக்கோ முதல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை வெளில அனுப்புறான். அதே சமயத்துல சீனியர் என்ன சீனியர் பண்ணிருக்கீங்க, என்ன இருக்க வெளில அனுப்புறீங்க, இப்ப கூட எல்லாம் சண்டை போட முடியுங்கிற மாதிரி நம்ம சேனல் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. சொல்றேன்னா என் கல்டிவேஷன் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு, அது வரையும் நீ வெளில இருங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரேம் செட் வந்து அடிக்க
பக்கத்துல சடனா நிப்பாட்டிடுறான் நம்ம சேனல் நிப்பாட்டு. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இந்த பிரேமோட வந்து கேட்கறான். நம்ம பேசாம பேசிட்டு இருக்கலாமாங்கிற மாதிரி கேட்கறான். என்னடா என்ன இவ்வளவு அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இப்ப பேசிட்டு இருக்கலாங்கிற, நீங்க பாக்குற ஆள் நான் கிடையாது, நீங்க பார்த்தால் வேற ஆள் நான் இல்லைங்கிறா. அப்ப என்னடா பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கண்முக ஃபயர் அட்டாக் கொடுக்குறான். நம்ம சேனல் ஓடி பயந்து ஓடிட்டு இருக்கான். இவன் பின்னாடி இவனும் ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு வழி தப்பிச்சிட்டு இருக்கிற பார்த்ததுக்கு அப்புறம் பின்னாடி ஃபயர் வச்சிடறான். அதுக்கப்புறம் மலையில கொடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி தொடச்சிக்கிட்டு ஐயோ நெருப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப எல்டர் ஒரே ஒரு ஃபயர் அட்டாக் கொடுக்குறாங்க. அதை சான் மட்டும் ஏறான். அந்த இடத்துல அவனும் பயங்கரமா அடிபட்டு கீழே வந்து கிடக்கும் போது நம்ம எல்டர் அதாவது பிரேமோட உனக்கு கொல்ல போனதா சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம சான் சீனியர் சீஃப் வந்துட்டீங்களாங்கிற மாதிரி சொல்றான். அவகிட்ட இவன் திரும்பி பார்த்து இவன் முன்னே திரும்பி பார்த்தா நம்ம சான் வண்ணத்தை வீட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தாலும் எல்டர் கடுப்பாயிட்டு பயங்கரமா ஃபயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே இவன் தச்சிட்டு இருக்கான். இதே சமயத்துல க்ளோட் செட்ல என்ன நடக்குதுன்னா அந்த க்ளோட் செட்ல ட்ரோகி வந்திருக்கான். அந்த எல்டர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அங்க சுத்து போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க சீஃப் எல்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவங்களுக்கு பெரிய எல்டர். அப்ப கதை உடைச்சிட்டு டே இங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வரான். அதை பார்த்துருக்கு நீங்களே என்ன பண்ணிட்டீங்க கேட்கும் போது இவங்களை அப்படியே சுட்டு போட்டுருக்காங்க அந்த மாஸ்டரையும் அந்த எல்டரையும். அதை பார்த்துருக்கு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கு இவன் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துக்கு நான் தலைவனா ஒன்னா நீங்க மட்டும் தடையா இருக்கீங்க, அதுக்குதான் உங்களை முடிச்சு விட வந்திருக்கோம் உங்களை மேல் சொல்றானோ இந்த ட்ரோகிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிரேமோட பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனை பிடிச்சி அடிச்சு தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருந்து நீங்க வந்துட்டு இருக்கான் இந்த எல்டர். அப்ப நம்ம சேனை என்ன காப்பாத்து சீக்கிரமா எல்டர் என்ன சமாளிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த எல்டர் என்ன பண்ணா உடம்புக்குள்ள ஃபயர் கார்டுன்னு ஒண்ணு வெளில வர வைக்கிறான். வர வச்சு ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சு வைக்க வரான். அதை பதக்க வச்சா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது உள்ள நம்ம ஹீரோ கல்டிவேஷன் முடிச்சுட்டு ஒரு ஷிஃப்ட் பண்றாரு. அப்ப அந்த அட்டாக்கை யாரும் தடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குங்களுமே அந்த எல்டர் பார்த்தா நம்ம ஹீரோ தான் என்ட்ரி கொடுத்துட்டாரு. அந்த கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு இருக்கான் அவன் பவரை வச்சு. அந்த ஃப்ரேமோட எழுந்து மறந்து போறான் யாரா அவங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பவரை ஏற்றி அந்த கையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவன் பவரை வெளிப்படுத்தி அந்த கையை அட்டாக்கே மொத்தமா அழிச்சிட்டு அவன் பவரை வெளில எடுக்கிறான். இவன் பவர் மொத்தம் உரிகிற மாதிரி இருக்கு. அவனுக்கு என்ன நடக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே கீழே விழுறான். என்ன இந்த அளவுக்கு என் பவரை கேப்சர் பண்ண முடியுமா நினைக்கும் போதே நம்ம ஹீரோ ஒரு தண்டர் மாதிரி ஒரு அட்டாக் வைக்கிறான். அந்த அட்டாக்ல பயங்கரமா அடிபட்டு அப்படியே கீழே போய் விழுவுறான். சார் என்ன கேட்கறான்னா ஹீரோ கிட்ட இது என்ன மாதிரி அட்டாக்ங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இது என்னோட மாடர்ன் ஆட்டோட முக்கியமான பவர்ஸ்ல இது ஒண்ணு. இந்த பவரோட லெவல் 3 தான், அந்த அளவுக்கு நீ நினைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளில இருக்கிற அந்த வில்லம் பக்கத்துல அதாவது அந்த ஃபிளேமோட எழுத பக்கத்துல ஒன்று மொட்டமா முடிச்சிடுன்னு சொல்லிட்டு தண்டர் அட்டாக் பண்ண வரான். அப்ப அங்க இருக்க ட்ரோகிங்லாம் வந்து யார் அவன் மாஸ்க் போட்டு நம்பாலே அடிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி பாக்குறேன். அதை பார்த்ததுக்கு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்களேப்பா, என்ன உங்களுக்கும் இது மாதிரி அட்டாக் பண்ணுமா என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்ட உடனே இவனுங்க எல்லாம் பார்த்து மறந்து போயிட்டு ஐயா வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு மைண்ட் ஓட ஆரம்பிச்சிடறானா. யூஸ் பண்ணி இந்த ஃபிளேமோட சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எடுத்தாயிடான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்கடா ஓடி போறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோட கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்ப நம்ம சேன் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அதை பண்ணுவீங்களா? அதை கேட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பா சேஃபா இருப்பாங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு அதை பிடிச்சி திரும்பி கெஞ்சிட்டு இருக்கான், என்னடா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி. அப்ப நம்ம சேனல்ல சொல்லலாம் ஒரே வாட்டி அவ பக்கத்தை போய் நான் பாக்குற ஆசைப்படுறேன், அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அதை கேட்ட நம்ம ஹீரோ மேல இறக்கப்பட்டு இவ்வளவு பக்கத்துல வர வைக்கிறான். அப்ப நம்ம சேனல் பக்கத்துல வந்து உன்னை என்னால இதுக்கு மேல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இனிமே சீனியர் தான் உன்னை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் கூட இருந்த நினைவுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பா. உடம்பே ஒருத்த ஸ்விட்ச் பண்ணி என் வாழ்க்கையை உனக்கு தரேன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணுவான். இப்ப சூழல் அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான், ப்ளீஸ் எனக்கு அதை அவளை ப்ரெடிக்ட் பண்ணுங்க சீனியங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவனும் மறந்து போயிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் கொஞ்சம் இறக்கப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த பொண்ணை இவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா அவன் உடம்பே நீங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெளில வந்ததுக்கு அப்புறம் நார்மல் வேர்ல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் லவ் அந்த அளவுக்கு பெருசா என்ன, எனக்கு இந்த லவ் பற்றி சுத்தமா இது வரையும் புரியல. ஆனா இவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு, அதை நான் கண்டிப்பா கடைசி வரையும் பண்ணுவேங்கிற மாதிரி நினைச்சிட்டு முன்னாடி போறா. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த உடம்பு ஃபுல்லா இப்ப கண்ட்ரோல் இருந்தான். அப்ப போகும்போது என்ன சொல்றேன், நான் சீனியர் தயவு செஞ்சு அவ்வளவு பத்திரமா பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் பொண்ணு அவன் இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான், அதனால அவன் உடம்பே எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப இந்த உடம்பு ஃபுல்லா என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, இந்த பொண்ணை பாதுகாக்க முடியுமாங்கிற கேள்விக்குறிதான், இருந்தாலுமே இந்த பொண்ணை பாத்துக்கிற சத்தியம் பண்ணியிருக்கேன், அதை காப்பாற்ற ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு அந்த பொண்ணு பக்கத்துல நடந்து போறான். அந்த பொண்ணை எழுப்பலாங்கிற போறப்ப இந்த பொண்ணு அப்படியே தவளையா மாறுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான்.
அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, இனிமே அவ எனக்கு சொந்தம், அதனால அவள் தேடி வர வேலை வச்சுக்கிறங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். இவ மாயக்காரி, இவளை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்க, பப்பட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவ. அவளை போயிட்டு இருக்கும் போது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு மறந்து போறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவ இங்க தானே கண்ணு முன்னே ஓடிட்டு இருந்தா, இப்ப எங்க போனாலே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னே நடந்து போறான். அங்க பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹீரோயின் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கா, அதே சமயத்துல இந்த மாயக்காரி புக்கு படிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ பேரு சொல்லி கூப்பிடுறா, ஆனா எதுவுமே இப்ப காலில் உள்ள நம்ம ஹீரோயின் காலில். அப்ப இந்த மாயக்காரி, ஏய் பொண்ணுங்கெல்லாம் தனியா இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சடனா அட்டாக் பண்றா. அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோவை தப்பிச்சிடுறா. இருந்தாலுமே அந்த அட்டாக் பயங்கரமா இருக்கு. இந்த அட்டாக் பார்த்துருந்தா என்ன மேல நம்ம ஹீரோக்கு ஆயிக்கலாம். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது திரும்பி ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி போகும்போது நம்ம பப்பட் மாதிரி இருக்கால, நம்ம ஹீரோயின் அப்படியே கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துக்கமா நம்ம ஹீரோவை நிப்பாட்டு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்டு இருக்கா. ஹீரோனை பப்பட் மாதிரி ஒரு கயிறு மாதிரி இழுத்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது சடனா ஒரு புகை மூட்டை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை மாத்திக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ இவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி அந்த இடத்த விட்டு அந்த புகையை விட்டு வெளில போக பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வரா. அது எதுவுமே தெரியாது. நம்ம ஹீரோ இவ எங்க போனா தேடிட்டு இருக்க மாதிரி பின்னால இருந்து நம்ம ஹீரோயின் கூப்பிடுறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் முன்னாடி நடந்து போறா. ஆனா சடனா இவங்க இன்னொரு இடத்துக்கு வராங்க. அது மோசமான ஏரியான்னு சொல்லல, கிளவுட் செட்ல ஒரு ஏரியா இருக்குன்னு அந்த ஏரியாக்குள்ள கூட்டு வந்தேன். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கும் போது சில பயங்கரமான வேர்கள் வந்து நம்ம ஹீரோ பிடிக்க பாக்குற. அப்ப நம்ம ஹீரோ மேல போயிட்டு அப்படியே வெளில போயிடுறா. அதை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடியே அந்த வாய்க்காரை வந்து, நீ கரெக்டான வேலை தான் பண்ணிருக்க, நீ என் செல்ல குட்டியா இருக்க போற, இனிமே என்னோட பப்பட்டா இருப்பங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, நீ யாரு ஃபர்ஸ்ட் இருக்கு பிள்ளை பண்ணிட்டு இருக்க? அப்ப அந்த மயக்கறி என்ன சொல்றா, நான் யாருன்னா சோல்ல கேட்சர் பண்ணுவேன், அதனால எல்லாமே எனக்கு சொந்தம், அதாவது நான் எதெல்லாம் பார்த்தாலும் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்ச அந்த வேர்களை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த மயக்கறி என்ன சொல்றா, நீ மத்தவங்களை எப்படி ஜெயிச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ என்ன ஜெயிக்கிறது உன்னால முடியாத காரியம், அதுவும் இல்லாம உன் மாஸ்க்கு பின்னாடி நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறோம், அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு கொல்லலான்னு முடிவு எடுத்திருக்க, நீ என்ன அவளோட லவ்வராங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட மாஸ்க்கு தொட பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோ பவரை வெளிப்படுத்த அந்த ஃபீலிங்ல இருந்து வெளில வரான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு பின்னாடி போயிடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ எல்லாம் எனக்கு ஆப்போனண்டா இருக்க தகுதியே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்படியே அப்ப என்ன ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். சடனா ஒரு கத்தி வந்து அட்டாக் பண்ண பாக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யார் இவங்களாங்கிற மாதிரி புதுசா இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கா. சில பேர் வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு அடுத்துட்டு இருக்க மாதிரி என் பவர் ஏன் இப்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த இடத்துல ஏதோ ட்ரிக் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப நிறைய பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆல்டர்னேட் தப்பிச்சிட்டு இருக்கான். அது எல்லாமே இல்யூஷன்ஸ் தான். அவருக்கு முன்னாடி ஒரு கத்தி வந்து குட்ட பார்த்துட்டு அதை பார்த்ததுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து காப்பாத்தாங்க. அதாவது அந்த குத்த இன்னொருத்தவங்க வாங்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி. அந்த இடத்துல அவனுக்கு ரத்தம் தெரிக்கிறது நம்ம ஹீரோ மூஞ்சில எல்லாம் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ, தம்பி நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லி திரும்பி அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறா அவன் தம்பியை. அதெல்லாம் எவன் நிலையம்ல இருக்க தம்பி. அவன் என்ன சொல்றானா, நீ இந்த இடத்துக்கு வந்த, நீ என்ன கொல்லுனா இருக்கு, இப்ப என்ன காப்பாற்றுங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றனா, அண்ணா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க, நான் உங்களை காப்பாத்துக்கிற இது எல்லாமே பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் வயிற்றுல ரத்த வர எல்லாம் பார்த்ததுக்கு நம்ம ஹீரோவும் இவன் உண்மையிலேயே தம்பிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றனா, அண்ணா உங்களை யாருமே டிஃபீட் பண்ண முடியாதுண்ணா, உங்களை நீங்க மட்டும் டிஃபீட் பண்ண முடியும், உங்க பவர் என்னன்னு எனக்கு தெரியும், நான் அப்படி இருக்கும்போது நான் உங்களை எப்படி டிஃபீட் பண்ணுவேன்னா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நீ இது எல்லாத்தையுமே பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அப்ப நிறைய பேர் வந்து சுத்து போட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோட தம்பி அட்டாக் பண்ண வராங்க. அதை பார்த்ததுக்கு ஹீரோட தம்பி என்ன பார்த்தானா, இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ உண்மையிலேயே இவன் தம்பியா இருப்பானுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றானா, அண்ணா இந்த இடத்த ஓடி போக நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க இருக்க எல்லாரும் கூட இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோட தம்பி, அண்ணன் சீக்கிரமா போங்கன்னு சொல்லிடுமா பின்னாடி அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு ஹீரோ அவங்க திரும்பி பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணி நம்ம தம்பியை காப்பாத்தாங்க. அப்ப தம்பி பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அதாவது இன்னொரு இலியூஷன் வேர்ல்டுக்குள்ள இந்த பொண்ணு கூட்டு வந்திருக்கா அந்த மாயக்காரி. அந்த இடத்துல அவ பாட்டுக்கு மியூசிக் வச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறான். அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியான இடம் வராங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எங்க இருக்குன்னு புரியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த பக்கம் ஒரு போட்ல அந்த மாயக்காரி போயிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே அந்த போட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல நார்மல் வேர்ல்ட்ல ஓடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்த மாயக்காரி இவன் சரியா முட்டாளா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாய உலகத்துக்குள்ள நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு இருக்க மாதிரி
எந்திரிச்சு அந்த போட்ல இருந்து அந்த மயக்காரி எந்திரிச்சு அப்படியே ஹீரோயின் ஃபார்முக்கு மாறுறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ இங்கதான் இருக்கியங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த போட்ல போறா. அதை பார்த்தோட சடனா அவன் வந்து வயிற்றுல குத்துறா. என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோயின் வயிற்றுல குட்டின மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி வந்து வயிற்றுல குத்துறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது என்னன்னு எனக்கு புரியல, எப்படி ரெண்டு உலகத்துலயும் எனக்கு குற்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் தம்பியை தொட பாக்குறான். அந்த இடத்துல அவன் மூஞ்சி ரத்தமா இருக்கு, அதாவது ஹீரோட தம்பி முதல்ல. அப்ப இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனை குத்தி இருக்கா. அப்ப ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த மாயக்காரி இல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பள்ளி இருக்கிறது இந்த மாயக்காரி தான். அது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ ஏமாத்திருக்கான். அப்ப அந்த மாயக்காரி என்ன சொல்றேன்னா, நான் எந்த இல்யூஷன் கிரியேட் பண்ணல, இது எல்லாமே உன் மைண்டுக்குள்ள வர இல்யூஷன்ஸ் தான். நான் ஒரு இல்யூஷன் ஸ்மெல் போடுவேன், அதுக்கப்புறம் அவங்க மைண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதான் வருங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொள்ள பார்க்கறா. சடனா நம்ம ஹீரோ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த இல்யூஷன்ல வெளில வரணும் என்னன்னு பண்ணுங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல, அதான் ஓடிட்டு இருக்கான். அடுத்த பக்கம் பார்த்தா நம்ம எல்டர்ஸ் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த துரோகிங்க எல்லாம். அந்த இடத்துல இல்லாதவே சமாளிக்க முடியல. எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து நம்ம எல்டர்ஸ் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த துரோகியை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, உங்களை அழிச்சா மட்டும் நான் இந்த இடத்துக்கு எல்டர் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க எல்டர்ஸ் தான் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எனர்ஜி மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க எல்லாருமே அப்படியே அவன் பவரால டவுன் பண்றான். ஷானோட மாஸ்டர் என்ன சொல்றான்னா, இதுக்கான பின்வெளிகளை நீ சந்திச்சு ஆகணும். அதுக்கு இந்த ரோகி பையன் என்ன சொல்றான், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, உங்க ரெண்டு பேரையும் நான் கொண்டுட்டேன்னா வேற யாருக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நானே எழுதாயிருவேன். அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ண முடியும், எவ்வளவு நேரம் நீங்களே எழுதா இருப்பீங்க, நானே எழுத வராமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வர வச்சு உங்களை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்ப அந்த பெரிய எல்லாம் சொல்றேன்னா, உனக்கு இந்த சீலிங் எப்படி போகணும்னு சொன்னேன், ஆனா எப்படி பிரேக் பண்ண உனக்கு சொல்லி கொடுக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீலிங்கை இவரு பிரேக் பண்றாரு. இந்த இடத்துல பிரேக் பண்ணாலும் எல்லாருமே அந்த இடத்துல கீழே விடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோட மாஸ்டர், அதாவது சேனோட மாஸ்டர் இந்த இடத்துல ஓடி போன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ரூப் எல்லாம் உடச்சிட்டு அவர் பார்த்துட்டு இருக்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேகமா ஓடி போறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரோகி என்ன சொல்றாரு, இவனை டைட்டா பிடிச்சுவீங்க இந்த பெரிய எழுதுற, நான் அவனை போய் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இந்த ரோகி பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். இப்போ முன்னாடி பார்த்துக்கல, அதாவது நம்ம ஹீரோ மாஸ்டர் முன்னாடி பார்த்துக்கல, அவன் முன்னாடி போயிட்டு நீ என் கூட பேட்டில் பண்ண போறியா என்ன, உன்னால ஜெயிக்க முடியாது தெரியுமில்ல, அதனால ஒழுங்கா போய் அந்த இடத்துல இருந்தனா உன்னை விட்டுருவேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட மாஸ்டர், நீ ஒழுங்கா இந்த இடத்துல நீ ஓடி போயிட்டா உன்னை உயிரோட விடுற, இல்லைன்னா உன்னை இன்னைக்கு மன்னிக்க மாட்டேன், உயிரோடி விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ரோகி என்ன சொல்றேன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இந்த க்ளோர் செட்டுக்கு நான் தான் சீஃப் ஆகணும், அதுக்கு நீ தடையா இருந்தா உன்னையும் கொல்லுவேங்கிற சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ மாஸ்டர் தடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த அட்டாக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. இவன் ஃபயர் அட்டாக் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ மாஸ்டர் தள்ளி விட்டுறான். அப்ப அவன் என்ன சொல்றானா, நம்ம ஹீரோ மாஸ்டர் இருக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கான், உன்னால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமாடாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான், எனக்கு எத்தனை பேர் செத்தாலுக்கு அவள இல்ல, நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நானும் தலைவனாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஆட்கள்லாம் மன்னிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் டிராகன் ஃபார்மேஷன்ல வர வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான்னு காட்டுறாங்க. அந்த ட்ரோகிட்ட போட்ட சண்டையில நம்ம ஹீரோட மாஸ்டரா முடியல. அப்போ அவர் என்ன சொல்றேன்னா, உன்னால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இந்த இடத்துல உனக்கு தெரியுமா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு அதை பத்தி இல்ல கவலை இல்ல, இந்த இடத்துக்கு நான் சீஃப் ஆகணும் இருக்க, என்ன வேணா பண்ணுவான், அப்ப நான் உன்னை உயிரோடு விடக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் உடம்புக்குள்ள இருக்க டிராகன் வெளில வச்சு அட்டாக் பண்ண அனுப்பிட்டு இருக்காரு. அதை பார்த்து இந்த ரோகி என்ன பண்றா, நான் ஒன்னும் சும்மா இல்லடாங்கிற மாதிரி ரெட் ஃபிளேம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபயர் எனர்ஜி கிரியேட் பண்ணி அந்த டிராகனை அடிச்சு இவன் முடிச்சு விட்டுறான். அது சுத்தமா எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ மாஸ்டர் யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ மாஸ்டரையும் பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ணிடலாம். அந்த அட்டாக்ல திரும்பி எங்க இருந்தாங்களோ அந்த இடத்துக்கே ஹீரோ மாஸ்டர் தள்ளி விட போறாரு. இவருக்கெல்லாம் மேல ஒரு எழுதர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த டெக்னிக் எப்படி நீ கத்துக்கிட்ட, உன்னால எப்படி கத்துக்க முடிஞ்சது, அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அதை உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதை நான் கத்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ரொம்ப நாட்களும் ஆக ஆரம்பிச்சிரு, இருந்தாலுமே இதை நான் கத்துக்கிட்டேன், இது எல்லாமே உங்க இல்ல நீ சப்ஸ்கிரைப் பண்றதுக்குலாம் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போட்ட டீ ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க நல்லா டீ போடுறீங்க, அடிக்கடி எனக்கு டீ வேணா உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களே போட்டுட்டாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பெரிய எழுதர் ஏன்டா அப்படி பண்ணிருக்க, உன்ன மாதிரி ஆள்லாம் உயிரோடு இருக்கக்கூடாதா, வாயமோடு, நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த ரூல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு, அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு, டேய் இவனை தூக்கிட்டு போய் தனியா ரூம்ல போடுங்கடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அந்த மாயக்காரத்தை தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா திரும்பி அந்த மாய உலகத்துக்குள்ள திரும்பி நம்ம ஹீரோ வந்துடுறா. தமிழ் வாழ்க்கைக்குள்ளேயே மாறி மாறி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு எது ரியல் எது ஃபேக்குங்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அதே சமயத்துல அந்த பின்னாடியே அந்த மாயக்காரி இவனை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லை, வெளில சமாளிக்கணும்னா ஒளிஞ்சிருந்தா அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓடிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவோட மண்டையெல்லாம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு, இடம் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதே தெரியாம நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ எந்த தூரத்துக்கு பார்த்தாலுமே
எல்லாமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கு. அப்ப இன்னர் வேர்ல்டுக்குள்ள போறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி இருந்தால அந்த உலகத்துக்குள்ள போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி சண்டை போட்டது எல்லாமே மைண்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. நம்ம ஹீரோயின் போய் தொடலான்னு பார்த்தா அந்த இடத்துல தள்ளி போயிடலாம். திரும்பி அந்த வில்ல வந்து அட்டாக் பண்றானோ. என்னடா இது இல்யூஷனா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல கடுப்பாயிட்டு இருக்கான். எது உண்மை எது பொய்யுன்னே தெரியாம நம்ம ஹீரோ அந்த இடத்துல குழம்பி போயிடலாம். ஹீரோ தலையெல்லாம் பயங்கரமா வலிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துருக்க போய் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அங்க ஒரு கொலை மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போயிட்டு நம்மள நிதானம் படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கல்டிவேஷன் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எதுவுமே தெரியாத மாயக்காரி நம்ம ஹீரோ எங்கிற மாதிரி தேடிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப மாயக்காரி என்ன சொல்றேன்னா, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஹீரோவை ஈஸியாவே டிஃபீட் பண்ண முடியும்னு. எனக்கு ஒண்ணுமே ஒரு முட்டாப்பை தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல எங்க இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ட்ராக்கிங் மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு அந்த மாயக்காரியோட விட்ட காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோவை சுட்டி நிறைய பெண்களை வந்து அனுப்பி நம்ம ஹீரோவோட நிதான நிலைமையை கெடுக்க பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, எதுவுமே லுக் பண்ணாரு, எதையும் ஸ்பெல் பண்ணக்கூடாது, அதுவும் எதுவும் தொடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் கான்ஸ்டேஷன்ல ஃபோக்கஸ்டாவே இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிற நிறைய பொண்ணுங்க அந்த இடத்துல சுத்து போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. அப்ப நம்ம ஹீரோவோட கல்டிவேஷன் வேல்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட லெஜெண்ட் ஆச்சு. அவ்வளவு சீக்கிரம் இந்த இல்யூஷன்ல மாட்டக்கூடிய ஆள் இல்ல. இந்த இல்யூஷன்ல மட்டும் நம்ம ஹீரோ மட்டும் வெளில வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் கதை காலி. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இது எதுவுமே உண்மை கிடையாது, உண்மை என்னன்னு உனக்கு தெரியும், அதை ஃபோக்கஸ் பண்ண, இல்யூஷனை வச்சு என்ன யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கான்ஸ்டேஷன்ல இருக்காங்க. அப்ப அந்த மாயக்காரி, நீ ரொம்ப இன்ஜுரியா இருக்கல, நீ எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, ஆனா என்னோட மாய வேலைகள்லாம் உன்கிட்ட நடந்துட்டு தான் இருக்கும், ஒழுங்கா வெளில வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு இன்ஜுரி ஆயிருக்குல்ல, அல்லது பயங்கரமான ரத்தங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பெண்களை சுத்தி இருக்காங்க. அப்ப அந்த ரத்தம் இருக்கிற இடத்துக்கு கரெக்டா நம்ம மாயக்காரி பார்த்துட்டு, நீ இங்கதான் இருக்கேடா செல்ல குட்டி, நான் உன் பகல்ல வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோ, நான் எதுலையும் மயங்க மாட்டேன், என்னோட இன்னர் வேர்ல்டுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தி உள்ள நுழைய முடியாது, என்னோட பவரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்க போது அந்த மாயக்காரி நம்ம ஹீரோட லொகேஷனை ட்ராக் பண்ணி கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ குட்டத்துக்காக வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் இந்த லெவலில் ரீச் பண்ணிடுவேன், நான் இல்லைருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்கூல் மாதிரி ஒண்ணு பாக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பவரை யூஸ் பண்ண நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த மாயக்காரி நம்ம ஹீரோ நோக்கி வந்துடுறா. அப்ப சடனா நம்ம ஹீரோ ஒரு வாய்ஸ் அட்டாக் பண்ணா. அதனால அந்த மாயக்காரி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தண்ணியில ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணா. அதுலேயே இன்ஜினியர் கீழே விழுறா. நம்ம ஹீரோவும் அடிப்பட்ட நிலைமையோட நம்ம ஹீரோ வெளில வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இருக்கிற ஸ்டேஜ்லயே உன்னை ஈஸியாவே கொள்ள முடியும், ஆனா இவனோட இல்யூஷன் எனக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது, இப்ப நான் அல்லேந்து வெளில வந்துட்டேன், இப்ப உன்னை கொல்ற தவிர எனக்கு வேற வழியே இல்லை, இல்யூஷன் எதுவுமே என்கிட்ட வேலைக்கு அவருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோனை பக்கத்துல வச்சிருக்கான். இப்ப அப்பா நம்ம ஹீரோனை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ லைட்டா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறா. அப்ப இந்த மயக்காரி என்ன சொல்றேன்னா, எனக்கும் இதா வேணும், நீ டிஸ்ட்ராக்ஷன் ஆகணும், அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஃபியூச்சர்ல சண்டை போடல, இப்ப எனக்கு சண்டை போட மூடு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறா. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறா. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் மறைஞ்சு போறாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி இன்னொருத்தனா யாரா அவங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் தேடி திரும்பி போக ஆரம்பிக்கிறா. நம்ம இரவு ஒரு காட்டு பகுதியில பயங்கரமா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சில வார்த்தைகள்லாம் எழுதி ஒரு இடத்துல பேப்பர்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது என்ன, இதையோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குது, இது ஒரு லெட்டர் அட்டாக்ஸ் தானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அல்ல தள்ளி விட்டு போய் பார்த்தா ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கா, நம்ம ஹீரோனும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேர் சொன்னா நம்ம ஹீரோயின் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ யார் அவங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, யாரு நீங்க, என்ன பண்ணிருக்கீங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு இப்ப என்ன சொல்றான்னா, இது மாதிரி ஸ்வாட் கிளான்ல ஒரு மாஸ்டர்ங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, எத்தனை பேர் தான்டா வருவீங்க, என்னால முடியலடா, அதுவும் இல்லாம என்ன கிறுக்கி வச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவன் எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். நீ சண்டை போற மெட்டர்ஸும் கேவலமா தான் இருக்க போறீங்க சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாஸ்டர் இருக்கலாம். அவன் என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணை பார்த்த போய் நான் தூக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிருப்பேன், ஆனா இருந்தாலுமே நீ யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமாவே இருக்கு. ஏன்னா உங்க செட்ல இருக்கவங்க வீக்கான ஆளுங்கதான், இருந்தாலுமே உங்க செட்ல இருக்கவங்க யாராலுமே எங்களை டிஃபீட் பண்ண முடியல, ஆனா நீ மற்றவங்க டிஃப்ரெண்டாவே இருக்க, அதனால உன்னோட முகத்தை நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன், அதுக்கு உன் மாஸ்க் நீ அவுட்டர்லாம் இருக்கும். அதை கேட்ட நம்ம ஹீரோ, அது முடியாத காரணம், உனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியவே இல்லையா, என் கூட சண்டை போட்டவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, உனக்கு சாகணும்னு அவ்வளவு ஆசையா இருக்காங்கிற மாதிரி கேட்கிறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாஸ்டர் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒன்றும் அப்படி இல்லை, உன்னை கொன்னு கூட அந்த மாஸ்கை நான் திறந்து நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும், ஆனா உன்கிட்ட சும்மா கேட்டு பார்த்தேன், உன்னோட எப்படி இருப்பேன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு.
ஆனா இந்த உலகத்துல என் கூட சண்டை போட்டவங்க யாருமே உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, நான் என்ன நினைக்கிறேன், இப்ப நான் உனக்கு அந்த பொண்ணுக்காக பெட்டு கட்டுவேன், என் மாஸ்கோ போனா அந்த பொண்ணு விட்டு கொடுன்னு ஒரு மாதிரி ஓல்டு மேன் கூட இப்பதான் என்னால சண்டை போட முடியும். அதை கேட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் கட்டு போய் என்னையால ஓல்டு மேன் சொல்லிட்டு கட்டி வெட்டி அட்டாக் பண்றாங்க. அந்த கட்டி ஒரு மரத்துல போட்டு செம ஓட்ட போட்டுருது. அதை கடிச்சவன் என்னடா பிரிஷ்ஷை விட்டு கட்டியா அட்டாக் பண்றாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அவன் லெட்டர்ஸ் அட்டாக்கு கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டு இருந்தா அங்க சுத்தி இருக்கிறது எங்க இருக்காங்கறதே கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோட முடியே வெட்டி விட்டுறானோ. அதை கவனிச்சு நம்ம ஹீரோ இவன் ரொம்பவே டஃப்பா இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஷிப்ல இப்படிலாம் ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ண சொல்லி கொடுத்தாங்கிற மாதிரி அவனா ஓல்டு மேனா உங்கள்கிட்ட இருக்கான். அப்ப இதை பார்த்தான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஒவ்வொரு அட்டாக்ல நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான். பின்னாடி பார்த்தா அவனும் வேகமா வரான். அதை கவனிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வேலைக்கு அவரு இவனும் ஃபாஸ்டா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒரு கல் இருக்கு, அது அப்படியே அவனை அட்டாக் பண்ண அனுப்புனா அந்த கல்ல சுக்குனூரா உடச்சிடலாம். இது வேற லெவல்ல போறங்கிற மாதிரி சொல்லிட்டு எவன்லி டீமன் ஃப்ராம்ங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தரையை தட்டினதுக்கு அப்புறம் அது பூமியை போந்துட்டு ஒரு கை மாதிரி வேர்கள் வந்து பிடிக்க பாக்குறேன். அதுல இருந்து அவன் தப்பிச்சு அந்த அவன் கையில வச்சிருப்பான்ல அது உடஞ்சி விழுந்துருது. நான் அப்ப அவன் என்ன சொல்றேன்னா, நான் இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேங்கிற மாதிரி அவன் கத்தி எடுத்து தயாராகிறான். அப்ப நம்ம ஹீரோ சுட்டி மல்டி பிளாக் குளோனிங்லாம் வர வச்சு அட்டாக் பண்றதுக்காக சுத்து போட்டுதான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்னு பார்த்தா அங்க ஒரு ப்ரொடக்ஷன் சீல் மாதிரி போட்டு தப்பிச்சிட்டு இருக்கா. கண்ணியா நிறைய குளோன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குது. எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோ ஈஸியாவே தப்பிச்சிட்டு இருக்கான். குளோன்ஸ் வந்து நம்ம ஹீரோ ஒரே சைடுல அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அடிபட்டு அப்படியே கீழே விடுதான். நம்ம ஹீரோ அப்படியே மேட்ச் பண்ணி நின்றுட்டு இருக்க மாதிரி நிறைய குளோன்கள் வந்து திரும்பி அட்டாக் பண்ண பாக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி அந்த வேர்கள் எல்லாம் வர வச்சு எல்லா அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த குளோன்லாம் அழிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 ஸ்ட்ரைக் அட்டாக்ங்கிற மாதிரி சொல்லிட்டு பில்லர்ஸ் மாதிரி வர வச்சு நம்ம ஹீரோட வேரை முடிச்சு விட்டுலாம். நம்ம ஹீரோ வந்து தள்ளி போகிறதுக்குள்ளே இன்னொரு பில்லர் வந்து அட்டாக் பண்ண போறது. அப்ப நம்ம இவன் என்ன பண்ணாரு, இந்த மாஸ்டர் இன்னும் அந்த பில்லர்ஸ்க்கு 2 பில்லரா மாட்டி நம்ம ஹீரோ மேல பட வைக்கிறான். அது நம்ம ஹீரோ மேல பார்த்தாலே ஹீரோ கதை முடிஞ்சிடு. அல்ல நம்ம ஹீரோ தப்பிச்சுட்டு அடைக்கும் போது பேட் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி விடுறான். அல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்கு திரும்பி இன்னொரு பேட் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை அடிச்சு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ மரத்துல மோதி அப்படியே அந்த கல்லுல விழுறான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா, என்னோட பேட்ஸ் எல்லாம் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உனக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆமா கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி தான் இருந்தது. அதோட ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு எவன்லி ஃப்ளேம் வெளில வாங்க 3ஆ வாங்க சொன்னதுக்கு அப்புறம் பூமியை பொழுதுட்டு வந்து இவனை அட்டாக் பண்ண பாக்குறேன். அதை சுத்தமாவே பாக்குறான். ஓடிட்டு இருந்தா அந்த நிறைய பேர்கள் வந்து இவனை பிடிக்க பாக்குறேன். நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இவனை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனு தாக்கு பிடிக்க முடியாம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது சடனா வந்து அந்த ஃப்ளேம் வந்து இவனை பிடிச்சிருது. அதான் அந்த பேர்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து வந்து என்னப்பா எப்படி ஸ்ட்ராங்கான அட்டாக் எப்படி இருக்குன்னு காட்டினேன், உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? அப்ப நம்ம ஹீரோ மண்டையில அவன் எழுதி வச்சு லெட்டர் விடு. அப்ப இவன் சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சரி ஓகே உன்னை எப்படி கொள்ளலாம், நார்மலா கொள்ளாமா இல்ல மொத்தமா கொள்ளாமா நீயே சொல்லு. அப்ப இந்த மாஸ்டர் என்ன சொன்னா, இன்னும் ஆட்ட முடியல தம்பி கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொன்னா அவன் சுத்தி எழுதி வச்சிருப்பான்ல அந்த வேர் ஸ்கிரீன் எல்லாம் இவனுக்கு சுத்தி அப்படியே நம்ம ஹீரோ சுத்தி ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி போடுது. இதை நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிளேமை அதாவது அந்த வேர்கள்லாம் உடச்சிட்டு வெளில வரா. அப்ப நம்ம ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பேட்ஸ்ல இவனுக்கு கொஞ்சம் பவர்ஸை கொடுத்து உன்னை எப்படி இப்ப அட்டாக் பண்ணலாம் சொல்லு, உன்னை மொத்தமா அட்டாக் பண்ணலாமா இல்ல சாதாரணமா அட்டாக் பண்ணலாமான்னு சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க ஸ்குவாட வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்புறான். பேட்ஸ்ல பயங்கரமா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறது நம்ம ஹீரோவும் ஓடிட்டு இருக்கான். இந்த பேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாஸ்டர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தாக்கு பிடிக்க முடியாம பயங்கரமா ஓடிட்டு இருக்கா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அந்த பேட்ஸ் நம்ம ஹீரோ மேல பட்டு பயங்கரமா இன்ஜுரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஈஸியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர். அந்த பேட்ஸ் ஒரு கல்லு மேல பட்டா அது கல்லு பசுமாயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா வந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஸ்டைல வந்து ஸ்ட்ரைட்டா வந்து மாட்டிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ப்ரொடக்ஷன் சீல்ட வச்சு ப்ரொடக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவனை அந்த இடத்துல அந்த சீல்டு உடஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவான அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்ச நம்ம ஹீரோவும் அந்த வேர்ஸ்ல மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா கிழிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வெளில வரதுக்காக எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா இந்த மாஸ்டர் அதிகப்படுத்தி நம்ம ஹீரோவை அடி நடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோவும் பயங்கரமான காயத்தோட அப்படியே கீழே விழுந்து எந்திரிக்க முடியாம அந்த இடத்துல கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த மாஸ்டர் அந்த பேட்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமான சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்றாரு. நீண்டாப்பா இந்த இடத்துக்கு வீக்னஸ், அதாவது என்னோட பவரை முழுசா பாட்டவன் நீண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த பேட்ஸை மொத்தமா வச்சு அட்டாக் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோட மாஸ்டர் காட்டுறாங்க, அந்த டோகி காட்டுறாங்க. அவன் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்கானா,
ஒழுங்கா உன்னோட பவர்ஸ் எல்லாருமே என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னா உன்னை உயிரோட விட்டுருவேன் உங்க 2 பேரையும். உங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க யாருமே என்ன எதிர்க்க முடியாது தெரியும்ல உங்க எல்லாருக்குமே. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மாஸ்டர் அதுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கெல்லாம் எங்களோட சக்திகளோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. இதுக்கு மாஸ்டர் இருப்பார்ல, அவரு என்ன சொல்றாருன்னா அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கினா உனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, அதை உன்னால கடைசி வரையும் புரிஞ்சிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சீல்ட விட்டு வெளில வர பாக்குறாரு. இந்த வலைய மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, அதை விட்டு வெளில வர முடியல. அப்ப இவன் என்ன சொல்றான்னா என்ன எதுக்கு யார முடியும், இப்ப என்கிட்ட இருக்க பவர் எனக்கு பொருள் சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வரான் திடீர்னு, அவனை பார்த்தா இவன் எதுக்குடா இங்க வரங்கிற மாதிரி அரையிறான் ஒருத்தன். அதுக்கு இப்ப என்ன சொல்றேன்னா தலை இங்க 2 பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப நான் போய் பாக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவன் வெளில போக பாக்குறான். அப்போ என்ன சொல்லிட்டு போறான், 2 பேரும் இவனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, இவனுங்க 2 பேரும் உயிரோட இருக்கணும், எனக்கு மகுடம் சுற்ற வரையும், அதுக்கப்புறம் இவனை கொண்டுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போறாங்க. ஹீரோட மாஸ்டர் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, சீஃபோட தைரியல வந்து பறிக்க போறார், நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாஸ்டர் என்ன சொல்றேன்னா, ஏய் க்ளோட்ஸர் சீஃப் அவர்லாம் என்ன அவ்வளவு விஷயமா, எனக்கு பொம்பளை மாதிரி இப்ப அழுதுட்டு இருக்க, சும்மா அழுதுட்டு இருக்காரு, நம்ம கிட்ட கவுண்டர் பிளான் இருக்குல்ல, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அதை கிட்டதுக்கு அப்புறம் எப்படி பண்ண முடியும், நீ சரியான முட்டா பையன், உனக்கு மூளையே வேலை செய்யுது, என் பின்னால இருந்து உன்னோட பவர் எல்லாத்தையும் எனக்கு தான் சர்வ் பண்ணு, அதை வச்சு நம்ம இந்த இடத்த விட்டு வெளில போயிடலாங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட மாஸ்டரும் அவரோட பவர் எல்லாத்தையுமே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மாஸ்டர் இருக்காரு, அதாவது நம்ம ஹீரோட மாஸ்டர், இதெல்லாம் உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா, நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதை கேட்டதுக்கு அப்புறம் அவரு என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் அப்படி நினைக்கிற, நெகட்டிவா எதுவும் யோசிக்கிற, பாசிட்டிவா போக்கஸ் மட்டும் கரெக்டா வைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பவரை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ மாஸ்டர் கொஞ்சம் அதிகமான சக்திகளை நம்ம கிராண்ட் மாஸ்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு லோட்டஸ் மாதிரி வர வச்சு அப்ப ஸ்டேக்குங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் லோட்டஸ் பெருசாகி விட்டு லைட்டா அப்படியே வெளில வர மாதிரி இருக்கு. அப்போ ஒரு சின்ன கேப் மாதிரி அந்த இடத்துல கிடைக்குது. அதை கவனிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்த விட்டு நீ சீக்கிரமா போ, அதை கிட்டதுக்கு அப்புறம் உங்க நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, உங்களை இப்படி விட்டு நான் இப்படி போக முடியும், அதை கிட்டதுக்கு அப்புறம் போ, சொன்னதை செய், நீ இந்த இடத்த விட்டு போனா மட்டும்தான் எல்லாமே கரெக்டா நடக்கும், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ, உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேப் வழியா நம்ம ஹீரோ மாஸ்டர் வெளில வந்துட்டு அழுதுட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிடுங்க, இப்படி ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ள இருக்குதுங்க மாதிரி கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுட்டே ஓடி போக ஆரம்பிக்கிறாரு வெளில. அந்த கிராண்ட் மாஸ்டரும் அந்த போலோட்டஸ் மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு போம்ல, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி திரும்பி அந்த சிறைக்குள்ள நம்ம மாஸ்டர் இருக்காரு, இவருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டினா நம்ம ஹீரோ சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ ஓடினாலும் அந்த இடத்துக்கு இவன் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால தப்பிக்கவே முடியல. நிறைய பேர் கற்கள்ல வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறேன். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்றது மட்டும் நிப்பாட்டாதீங்க. பாய், ஏஜே வாய்ஸ் ஓவர்.